إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, உறவுகளும் அதன் படித்தரங்களும் என்ற பகுதியில் நம்ம அதாவது பாட்டனார்கள், அதே போல் பாட்டனார்கள் பேரர்கள், அதாவது பாட்டிகள் உட்பட பேரர்கள் பேத்திகள் சம்பந்தமாக அவங்களுடைய படித்தரங்கள் சம்பந்தமாகவும் சிறப்புகள் கடமைகள் இது சம்பந்தமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இறுதியாக தர்பியாவோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று குறிப்புகள் கொஞ்சத்தை என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதியாக சில வரலாற்று குறிப்புகள் நான் அதாவது ஒரு இதில் ஒழுங்கில் சொல்கிறேன். அதில் ஒவ்வொரு விதமான பலன்களை நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம். சில வரலாற்று ஃபஸ்ட்டு சொன்னது கல்வி சார்ந்த அந்த வரலாற்று குறிப்புகள், கல்வி கடத்தப்படுறது எவ்வளோ ஒரு பலன் அப்படி என்பதற்காக சொன்னோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அதிகமான குழந்தைகளை பெறுதல் அப்படி என்பது நம்ம அடிப்படையாக படிச்சிருக்கிறோம். அது உலக நிர்வாகத்தோடு சம்மந்தப்பட்டது, ரிஸ்கோடு சம்மந்தப்பட்டது, குடும்ப ஒற்றுமையோடு சம்மந்தப்பட்டது, பொருளாதார பலத்தோடு சம்மந்தப்பட்டது என்றெல்லாம் சொன்னோம். இப்போ அந்த ஒரு மனிதன் அதுக்கு முயற்சி எடுத்து அல்லாஹ் தஆலா அவ்வளோதான் தக்தீர்னு அது வேறு. ஆனால் அதனுடைய பரக்கத் என்ற பகுதியை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சமுதாய ரீதியாக நம்ம சிலரை உதாரணமாகவே அதில் சொல்லலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1982 இலக்கத்தில் ஒரு அனஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாழ்ந்த மரணித்த என்று எடுத்துக்கிட்டால் அவருடைய பிள்ளைகள் பேரர்கள் சேர்த்து 200,000 பேருக்கு என்ன பிள்ளைகள் பேரர்களை மட்டும் 200,000 பேருக்கு அவர் பாட்டினார். சரியா? அப்படிப்பட்ட ஒரு பரக்கத் ரசூலுல்லாஹோட துவாக்கள் மூலம் அதை என்ன செஞ்சது கிடைச்சது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துவா கேட்டாங்க என்ன, அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலன் வ வலதன் வ பாரிக் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ் இவருக்கு சொத்து குழந்தைகள் அதுபோல் அதில் பரக்கத்தை கொடுத்து பரக்கத்தை செய் என்று துவா கேட்டால் அப்போ அவர் சொல்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஇன்னி லமின் அக்ஸரில் அன்சாரி மாலா, அன்சார்களை நான் பொருளாதாரத்தால் அதிகமானவர். வஹத்தத்னி இப்னதி உமைனா, என்ற மகள் உமைனா, இது புகாரில் வர செய்தி 1982. உமைனா ஆமினாவுடைய அதை என்ன சொல்கிறது, அதை சிறு வடிவம்னு சொல்லலாம், சிறுமை அப்படின்னு வரல. சரியா? அதாவது தஸ்கீர் பண்ணுறேன்னு சொல்லுவோம், ஜபல் ஜுபைல்னு சொல்லுவோம், அபுன் உபை என்று சொல்லுவோம். சரியா? அது மாதிரி ஒரு வார்த்தை தான் ஆமினா உமைனா அப்படின்ற பேர். அப்போது உமைனான்னு நம்மளோட தமிழ் வழக்கில் நம்மளோட சமுதாயத்தில் பேர்கள் இல்லை. உமைனான்றது ஒரு அழகான பேர். ஹத்தத்னி இப்னதி உமைனா, உமைனா எனக்கு சொன்ன உமைனா பெரிய மகள்களில் ஒருவர். அவங்க எனக்கு சொன்னாங்க, அனஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க வயதான காலம் மறந்து போயிட்டுன்னா அந்த அந்த மறதி என்ற அதிகமான அர்த்தம் அல்ல, ஞாபகம் வச்சுக்கிறாத இடத்துக்கு அளவுக்கு அந்த எண்ணிக்கை என்ன செஞ்சுட்டு கூடிட்டு. அன்னஹு துஃபின் அலி சுல்பி மக்தம ஹஜ்ஜாஜில் பஸ்ரா, பஸ்ராவுக்கு ஹஜ்ஜாஜ் வந்த பொழுது, கவர்னர் பொறுப்புக்காக வந்த பொழுது, அந்த நேரத்தில் எனது குழந்தைகளில் பிதுன் வ இஷ்ரூன வ மிஆ 120 குழந்தைகள் அடக்கப்பட்டிருந்தன. மரணம், அதாவது 120 பிள்ளைகள் எனது நேரடி பேரர்கள் அல்ல. சரியா? எனது 120 பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சோம் அடைக்க. அப்படின்னா அவருக்கு வயசு பெரிய வயசு ஆகிக்கலாம், 50, 60, 40, 30, 20, பிறந்தோடனே மரணித்தது, இப்படியெல்லாம் சேர்த்து அடக்கப்பட்ட குழந்தைகள் மரணம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற டைமில் அனஸ் அவங்களுக்கு 20 வயசு. ரசூல்லா மரணிக்கிற டைமில் அனஸ், ஆனால் ஹிஜ்ரி 10, அப்படி தானே? ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்திலிருந்து 10, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வார டைமில் அனஸ் அவங்களுக்கு 10 வயசு, ஹிஜ்ரி இல்லாமல் 10, ஹிஜ்ரியில் 10. சரியா? அப்போ எப்போயும் 10 எட் பண்ணிக்கொள்ளணும். ஹிஜ்ரி 80 என்றா 90 அர்த்தம், ஹிஜ்ரி 80 90, ஹிஜ்ரி 70 80 அர்த்தம். அப்படி தான். அப்போது பஸ்ரா வந்த டைமில் 120 பேர் என்ன செஞ்சுருந்தேன் நான் அடக்கி இருந்தேன்னு சொல்லி யார் சொல்கிறா? மகள் சொல்கிறா. அப்படின்னா வயசானவங்க. இப்போ அவர் ஒரு பையனை ஒரு 20 கல்வி முடிச்சாரு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட 60 வயசு பிள்ளைன்னு என்ன செஞ்சுக்கலாம், அவர் ஒரு வயசில் அடக்கிக்கலாம், 60 வயசில் அடக்கிக்கலாம், 2 வயசில், 3 வயசில், 5 வயசுலேருந்து இப்படி நிறைய அடக்கப்பட்டு, குறிப்பாக தொற்று நோயில் பஸ்ராவில் என்னது ஒரு ஜாரிஃப் வந்த டைமில் நிறைய பேர் நினச்சாங்க. நான் தொற்று நோய்களுடைய வரலாறுன்னு பேசியிருந்தேன், அதில் போய் சொல்லுவேன். நிறைய பேர் அடக்கப்பட்டாங்க. அதில் தான் கூடுதலாக என்ன செஞ்சாங்க, இப்படி மரணித்தார்கள். நிறைய பேருக்கு என்ன செஞ்சுது அது பரவிச்சு. இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் விளங்கப்படுத்துகிறார். 4ஆம் பாகம் 229வது பக்கத்தில் விளங்கப்படுத்துகிறாரு. இந்த சுல்பி எனது முள்ளந்தண்டிலிருந்து அப்படின்ற அவர் சொல்கிறது என்னென்னா, தூன அஸ்பாத்திஹி வ அஹ்ஃபாதிஹி, அஸ்பாத் மகள் வழி பேரர்கள், மகன் வழி பேரர்கள் அல்லாமல், இவர்கள் அல்லாமல் மகள்மார்களில் இவ்வளோ பேர் என்ன செஞ்சு அடக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ஜாஜ் பஸ்ராவுக்கு வந்த டைம் அப்படி என்று சொன்னால், அதாவது இது அர்த்தம் மின் அவ்வளி மாமா தலி மினல் அவுலாதி,
முதலாவது மரணிச்சத்திலிருந்து பஸ்ராவுக்கு ஹஜ்ஜாஜ் வரும் வரைக்கும் உள்ள காலப்பகுதி வரைக்கும். அப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் மரணிச்சுப்பாங்க. சரியா? அது வரைக்கும் உள்ள காலப்பகுதி வரைக்கும் என்ன மன்னித்து சில அறிவிப்பில் அண்ணா இப்னத்தஹுல் குப்ரா அவருடைய அதாவது மூத்த பெரிய மகள் அப்படின்னு என்ன செய்து இந்த உமைனாவுக்கு என்ன செய்து வருகிறது. பஸ்ராவுக்கு எப்போ ஹஜ்ஜாஜ் வந்தார் அப்படின்னு சொன்னால் 75 ஹிஜ்ரி 75 அவர் என்ன செஞ்சார் வந்தார். அப்போ வயசு எத்தனை? ஆனால் சொன்னாங்க 85. ஏன்னா அவங்க ஒரு 10 கூட்டிக்கணும். சரியா? 85 வயசாக இருந்தது. அப்போ இதில் என்ன வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அனசரில்லாங்களோட வயது வந்து 80 சொச்சம் அப்படின்னு வருது. 80 சொச்சம் அப்படின்னு வருது. அப்படின்னு அந்த 10 என்றது சரியாக 10 11 அப்படி இருக்குமே, அது தெரியலை. அதனால் என்ன சொல்கிறாங்க 80 சொச்சம் வயசாக அதில் இருந்தது. அதுக்கு பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அதாவது முரண்பாடு இருக்கு. 93 வரைக்கும் வாழ்ந்தாரா? ஹிஜ்ரி 93 வரைக்கும் வாழ்ந்தாரா, 92 வரைக்கும் வாழ்ந்தாரா, 91 வரைக்கும் வாழ்ந்தாரான்னு முரண்பாடு இருக்குது. அப்போ அவர் மரணிக்கிற டைமில் 90 நம்ம ஆக குறைஞ்சது வச்சுக்கணும், 92 வச்சுக்கணும்னா 102 அவருக்கு வயசாயிரும். சரியா? அந்த வக்கத்து காரபல் மியா சிலர் வந்து 100 நெருங்கிய நிலையில் மரணிச்சாருன்னு வருது. இப்போ இதில் சில இதை எடுப்பாங்க கணக்கு 100 நெருங்கிய நிறைய கணக்கு இப்படித்தான் வரும். இல்லை, அதில் முரண் இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஆண்டு தீர்மானிக்கிறதுல முரண்பாடு இருக்குது, வயசு தீர்மானிக்கிறதுல முரண்பாடிக்கிறன்றதுனால இப்படி நெருக்கமாக என்ன செய்வாங்க, ரெண்டையும் நெருக்கமாக கொண்டு வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சில அறிவிப்புக்கு இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாலையும் அவர் இவ்வளோ 10 வருஷத்துக்கு மேலே என்ன செஞ்சுக்கிறாரு அதாவது வாழ்ந்திக்கிறார் என்று சொன்னால் அப்போ இவருக்கு எவ்வளவு அதாவது குழந்தைகள் இருந்திக்க எப்படி வாழ்ந்துட்டிக்கிற குழந்தைகளை நான் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா இது மரணித்தவர்கள் அம்மல்லதீன பக்கு இஸ்ஹாக் பின் அபி தல்ஹா அறிவிப்பில் வருது. அபு தல்ஹாவுடைய மகன் இஸ்ஹாக் அவருடைய அறிவிப்பில் வருது. அனஸெல்லாம் வரியாக அறிவிப்பில் வருது எப்படின்னு சொன்னால் முஸ்லீமில் வருது இன்ன வலதி ஏண்ட பிள்ளைகள் வலத வலதி ஏண்ட பேரர்கள். இப்போ பாட்டனார் வருவேன். சரியா? பாட்டனார் சொல்கிறாரு ஏண்ட பிள்ளைகள் ஏண்ட பேரர்கள்லாம் லயத்த ஆதுன அலா நஹ்வில் மியா. இப்போ வந்து ஒரு 100 பேர் போய்க்கிறான், 100 பேர் அடக்கப்பட்டாச்சு. இப்போ பேரப்பிள்ளைலாம் சேர்த்து சொல்லப்படுது. பேரப்புள்ளையிடம் வந்திருக்குமே, அதிலே பேரப்புள்ளல் வந்திருக்கும் சான்ஸ் இருக்கு. கொள்ளு பேர்களும் இந்த இவരുടെ வயசு 100 கிட்ட நெருங்கிறதால இவர்களெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு 100 பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்ற 100 பேர் பேரன்றது ஒரு ஆச்சரியம் உண்டல்ல. ஏன்னா இன்றைக்கே நம்ம எத்தனையோ சமுதாயங்களை பார்க்குறோம், வந்து குடும்பங்கள் எல்லாம் நிறைய பார்க்குறோம். 40 பேர் 50 பேர் 60 பேர் பேரம்பேத்தி உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இதில் வந்து தண்டை புள்ளையும் பேரர் பேத்தியும் சேர்த்து ஒரு 100 அப்படின்னு என்ன செய்கிறாரு ஒரு 100 அளவுக்கு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ 100 பேர் அடக்கப்பட்டுக்கிறாங்க, 100 பேர் என்ன செய்கிறாங்க இப்போ வாழ்ந்துட்டாண்டு 200 பிள்ளைகள் என்னது பேரம் பேத்தியெல்லாம் சேர்த்து ஒரு 200 பிள்ளைகள்ண்டா ஒரு 100 பண்ணுவீங்களே இந்த அளவுக்கான பிள்ளைகள் அப்படின்னு. அப்போ நம்ம அதை ஹிந்து பின்து அவுப் சொன்னோமே அக்ரமு அகலிலார்லே அஸ்ஹாரன் திருமண உறவால் கண்ணியமானவர். அதே போல் இவர் ஜத்தன், இவர் என்ன அதிகமான என்னது குழந்தைகள் பெற்ற ஒரு இந்த பாட்டனார் அடிப்படையில் இது. இந்த அனஸ்ரோட வரலாறு பாட்டனாருக்கு முன்னுதாரணமாக பேசப்பட வேண்டிய ஒரு வரலாறு. ஒரு பாட்டனாரில் எப்படியெல்லாம் நம்ம பயன்பெறணும், எப்படியெல்லாம் தகவல் எடுக்கணும், எப்படியெல்லாம் தரபியாக கொடுக்கணும்னு அவரோட மேக்சிமமான தகவல்கள் வரலாற்றில் என்ன இருக்குது. சஹீஹான லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட அசல் இல்லாத எல்லாத்தையும் தொகுத்து எடுத்து எதெல்லாம் என்னது அதாவது அந்த சரியான நம்பகத்தன்மையோடு நம்ம மக்களுக்கு கொடுக்கலாமோ அதை கொடுக்கணும். காரணம் ஒரு பாட்டனார்லேருந்து பிள்ளையிலிருந்து பேரப்பிள்ளை வரைக்குமான பல விஷயங்களை இதில் என்ன செய்யலாம் நம்ம சொல்லிக்கலாம். இவ்வளவு ஒரு 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 மூத்த பிள்ளை தான் சொல்லிக் கொடுக்குதுன்னு இன்னென்ன மாதிரி இவ்வளோ பேர் நடந்திருக்குன்னா அந்த பிள்ளையுடைய அந்த சிந்தனை போக்கெல்லாம் எப்படி வளர்க்கப்பட்டு இப்போ ஹிஷாம் இப்னு ஸைதை பார்த்தோம். சரியா? அப்போ ஸைதுன்ற ஒரு பிள்ளை இருந்தீங்க, ஹிஷாம்ன்ற ஒரு பேர் இருந்திருக்கிறார். அப்போது அது அந்த என்னது ஹக்கம் இப்னு அய்யூபுடைய இடத்துக்கு போன நேரத்தில் இப்படி கண்டேன்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம ஒரு தர்பியா குறிப்புகள். இதெல்லாம் இவருடைய இதில் இருந்து இந்த மாதிரியான செய்திகள் நிறைய எடுக்க முடியும் இடத்துல நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இந்த வரலாற்று தகவல் சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். ஏன் சொல்லி இப்போ இதில் வெறுமனே அவர் பாட்டனாராக இருந்தார், பிள்ளைகள் இருந்தது அப்படி என்று சொன்னால் இதை சிலர் யோசிக்கலாம். இது என்ன இப்படி இது இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறதால என்ன இருக்குது, அப்போ நிறைய பிள்ளை பெற்றுக்கிறோன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்ட்டா அதுதான் நோக்கம். அப்போ என்ன சொல்கிறோன்னா நீ ஒரு இந்த மாதிரியான தனிமையில் விட்டுச்சலாம் உனக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் வாய்ப்பும் அல்லா தந்தால் அதை வெறுக்காத, அப்படி உள்ளவர்களையும் வெறுக்காத. உனக்கு சந்தர்ப்பம் இல்லையா அல்லா குத்தம் பிடிக்க போகிறதில்லை. சரி, நபிமார்களே பிள்ளை இல்லாதவங்க இருந்தாங்க இல்லைங்களா, நபிமார்களில் அந்த மாதிரி நிலைமை உள்ளவங்க இருந்தாங்க, அது சந்தேகம் இல்லை. ஆனால் இது ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், பொருளாதார ரீதியாக மற்ற ரீதியாக இப்படியெல்லாம் இது ஏதாவது நலவுகளை ஏற்படுத்தும் என்றதை பார்த்துட்டோம். இது அனசர் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம். ஆச்சரியம் என்னென்னா விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு அனசரோட வரலாறு, ஆனால் பேசப்படாத நபித்தோடு அனசர் இல்லாமல்
அனஸ்லான சப்ஜெக்ட் என்ன செய்யலை கூடுதலாக நான் தேடின அளவில் பேசப்படலை. அப்படி இப்படியே பேசினாலும் 1-2 தகவல்களோடு என்ன ரசூலுல்லாஹி இதுமாதிரி செஞ்சாங்கிற தகவல்களோடு என்ன செஞ்சாங்க முடித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஓரளவு உமையா கிலாவத்தில் என்ன செஞ்சோம் அவருடைய அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபோடு சம்மந்தப்பட்ட மற்ற விஷயத்தோடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லிக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அடுத்த பதிப்பு இதுவும் வரலாறு தான். இப்போ வரலாற்றில் வந்து முதலாவது கல்வி ரீதியான விஷயம் சொன்னோம். ரெண்டாவது வரலாற்று ரீதியாக வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு பாட்டனார் அப்படி என்ற பகுதி வந்து எந்த அளவில் நம்ம அதாவது குழந்தைகள் பேரர்கள் என்ற அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று செய்தியை பற்றி சொன்னோம். இப்போ மூணாவது என்ன அப்படி ஏண்டா பாட்டனார் அப்படின்ற சிந்தனை பாட்டி என்ற சிந்தனை எங்களோட உள்ளத்தில் வந்து எவ்வளோ கண்ணியமாக இருக்கணும் என்றதும் அந்த உணர்வு எப்படி இருக்கணும் அதனால் எவ்வளோ பெரிய நன்மைகள் நேரடியாக குர்ஆன் சுன்னாவும் என்ன செஞ்சுக்கு சொல்லியிருக்கி அப்படின்றதையும் புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு வரலாற்று செய்தி. இது அறிவிக்கிறது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது அறிவிக்கிறது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதாவது அபூ தல்ஹா இருக்கிறாரு பைருஹா தோட்டத்தை என்ன செய்கிறாரு தர்மம் செய்கிறார். எப்போ செய்கிறாரு நீங்கள் விரும்பினத்துலேருந்து என்னது செலவழிக்கும் வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டோம். உங்களோட மனசு விரும்புகிறோண்டே என்ன நீங்கள் செலவழிக்கணும் அப்படின்ற சொன்னோன்னே அபூ தல்ஹா என்ன சொல்கிறாரு அல்லாஹ்வின் தூதரே இது வந்து நான் இதனுடைய கூலி எதிர்பார்க்குறேன் அல்லாஹ்விட்ட வக்ஃப் கொடுத்தாச்சு. என்னுடைய கூலி வக்ஃப் தான் இது கொடுத்தாச்சு. என்னுடைய முழு நன்மைகள் என்ன செய்யணும் எனக்கு வரணும் அப்படின்னு ரசூலாங்கிட்ட கொடுக்குறாங்க. ரசூலாங்க எடுத்து இன்றைக்கு வக்ஃப் வந்துட்டேன்னு வைங்களேன் அரசாங்கத்துக்கு என்ன இருக்கிற மக்களுக்கு பலன் இல்லாமல் பறித்து கவர்மெண்ட்டுக்குள்ளே போடுற அளவுக்கு தான் பார்க்கும். அட்லீஸ்ட் அந்த ஊருக்கும் பிரயோசனம் இல்லாமல் எடுக்க தான் பார்க்கும். இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்னா வக்ஃப் ஃபண்டு வந்தால் அது மேக்ஸிமம் குடும்பத்துக்குள்ளே பயன்பெற வைக்கிறதுக்கு முடியுமான்னு யோசிக்கும். தார வருட குடும்பத்துக்கு எப்படி ரிவர்ஸில் இது அதாவது இங்கே மேக்ஸிமம் இந்த பக்கத்தில் ஏறு வரிசையில் தூரத்துக்கு போய்த்துருவாங்க. இஸ்லாம் வந்து இறங்கு வரிசையில் நெருக்கத்துக்கு என்ன செஞ்சிடும் போயிடும். ரசூல்லாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரியும் அபூ தல்ஹாட சம்பவம் என்ன பைருஹா தர்மம் செஞ்சாட்டு. ரசூலாங்க அதை எப்படி செஞ்சாங்கன்றது புகாரில் வருது. இஜ்அல்ஹா லி ஃபுகரா அகாரிபிக் உங்களோட உறவினர்களில் அதாவது இந்த கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அதை ஆக்கிருங்கன்றாங்க. அபூ தல்ஹாட அந்த வக்ஃபை உங்களோட உறவினர்களில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஆக்கி விடுங்கள்ன்றாங்க. இப்படி நமக்கு சொல்லப்பட்டால் நமக்கு 2 பிரச்சனை. நான் வக்ஃப் ஃபண்டு கொடுத்தது ரசூல்லாங்கட இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு, இது சொந்தக்காரருக்கு கொடுக்க சொல்கிறாங்க. சொந்தக்காரருக்கு நான் எப்படி இதை கொடுப்பேன் பைருஹாவை என்னட்ட ஈரதான் அது பெருமையை சொந்தக்காரருக்கு கொடுக்கன்னா கடைசியில் என்ன செய்யுது அந்த மச்சா மாமி எல்லாருக்கும் போகுது. அந்த இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் அதாவது இவனுக்கு வந்து தர்மம் இந்த சின்ன சின்ன தர்மங்கள் ஓகே பெரிய தர்மங்கள் போகிற டைமில் பிள்ளைக்கு வரோன்னு நினைப்பான். சரியா அவ்வளோதானே பிள்ளைக்கு மனைவிக்குன்னு நினைப்பான். அதுக்கு அடுத்த பகுதி சகோதரனுடைய பிள்ளை சகோதரனுடைய அண்ணன் அப்படியெல்லாம் போச்சுன்னா இவனுக்கு மன வருத்தமாக போய்த்துரும். இப்போ ரசூல்லாங்க அதை தான் சொல்கிறான் உங்களோட சொந்தக்கார உறவினர்கள்ட்டு கொண்டு வைங்கன்னு. இப்போ இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா எப்படி ஒரு பரம்பரையை பேணுதலும் பாட்டனார் என்ற உறவு முறை எவ்வளோ பயனளிக்கிற ஒரு சப்ஜெக்ட்னு பாருங்கள். ஃபஜஅலஹா லி ஹஸ்ஸான் என்ற சிலர் நினைக்கலாம் நம்ம பாட்டனாரை மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிற முடியும் இவர் 5ஆவது பாட்டனார் 6ஆவது பாட்டனாரெலாம் நசபை சொல்கிறதுக்காக வேண்டியே வலிந்து சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்கலாமே. அதுக்கெல்லாம் இதில் பதில் இருக்கு. ஃபஜஅலஹா லி ஹஸ்ஸான் அபூ தல்ஹா வந்து ஹஸ்ஸான் இப்னு தாபித்துக்கு ஒரு என்னது செலவுக்கு வக்ஃப் பண்ணுறாரு அவனோட குடும்பத்துக்கு. உபய் இப்னு காப் உபய் இப்னு காபுடைய குடும்பத்துக்கும் அந்த செலவுகள் போகிறதுக்கு வக்ஃப் பண்ணுறாரு. அப்போது இதில் என்னென்னு சொன்னால் எப்படி ஹஸ்ஸான் சொந்தம் அபூ தல்ஹாவுக்கு ஹஸ்ஸான் எப்படி சொந்தம் உபய் இப்னு காப் எப்படி சொந்தம் அப்படின்னா வகானா அக்ரப இலைஹி என்னது மின்னி என்னை விட அவங்க வந்து என்னது அவங்க 2 பேரும் அவருக்கு நெருக்கமானவர்களாக என்ன செய்தார்கள் கராபத்தில் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அபூ தல்ஹாவுக்கு யார் நெருக்கமா இந்த ஹஸ்ஸான் இப்னு தாபித்தும் உபய் இப்னு காவும் நெருக்கமா. இது எப்படி அனஸ் ரலியல்லாஹு அபூ தல்ஹாட பிள்ளையா உம்மா யார் உம்மு சுலைம் அப்போ வாப்பா யார் அபூ தல்ஹா தானே மாலிக் அனஸ் இப்னு மாலிக் அபூ தல்ஹா இல்லை மாலிக் வந்து மாலிக்கு பிறகு தான் அபூ தல்ஹா என்ன செய்கிறாரு உம்மு சுலைமை முடிக்கிறார். சரியா அப்போ இவர் வந்து நம்ம அந்த சாச்சான்னு சொல்லுவோமே திருமணம் முடித்து அதாவது உம்மாவை திருமணம் முடித்தவர் அப்படி. அப்போ யார் நெருக்கம் இவர் நெருக்கம்தான். நெருக்கம் வந்து அந்த அசுல் வழி உறவில் வர ஹஸ்ஸான் இப்னு தாபித்தும் உபய் இப்னு காபும் அது சொல்கிறார் வக்கானா அக்ரப இலைஹி மின்னி என்னை விட அவங்க நடுவர் அவருக்கு நெருக்கமான வந்தாங்க. எப்படி நெருக்கம்னு பாருங்கள். வக்கான கராபத்து ஹஸ்ஸான் வ உபய் இப்னு உபய் அபூ தல்ஹாட்ட அதாவது ஹஸ்ஸானும் உபயும் எப்படி சொந்தம் பண்ணார் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள். அபூ தல்ஹாட பேர் ஜெயித் அவட வாப்பட பேர் சஹல். அபூ தல்ஹாட பேர் ஜெயித் அவட வாப்பட பேர் சஹல். ஜெயிதுடைய பாட்டனார பேர் வந்து அஸ்வத். சரியா
அதே போல் என்ன, அதாவது அவருடைய ரெண்டாவது பாட்டனாருடைய பேர் ஹராம். இப்போ பாருங்கள், ஜெயித் இப்னு சஹல் இப்னுல் அஸ்வத் இப்னு ஹராம். அப்போ அஸ்வத் முதலாவது பாட்டனார், ஹராம் ரெண்டாவது பாட்டனார், அதுக்கு அடுத்தது அம்ரு மூணாவது பாட்டனார், அதுக்கப்புறம் மறுபடி ஜெயித், சரியா, ஜெயித் மனாத், அப்போது அஞ்சாவது பாட்டனார் வரைக்கும் வருது. இப்போ பாருங்கள், இந்த ஹராமிக்கிறார் தானே, இவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை பாருங்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் இப்னுல் முன்திர் இப்னு ஹராம். எப்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் நெருங்கிய உறவினர்களில் இந்த சொத்தை வையுங்க. எப்படி நெருங்குறாருண்டா ஹராமில் இருந்து. முதலாவது பாட்டனார் வந்து அஸ்வதா, அதாவது இவருக்கு ஜெயிதுக்கு அஸ்வதா பாட்டனார், ஹஸ்ஸானுக்கு வந்து முன்தீர் பாட்டனார் முதலாவது பாட்டனார். இவங்க ரெண்டு பேரும் ஹராம் என்ற பாட்டனாருடைய பிள்ளைகள். இப்போ இணைகிறாங்க ரெண்டாவது பாட்டனாரில், ஹாஷிம் மாதிரி. ஹாஷிம்ட தரத்தில் தான் இந்த அபூ தல்ஹாக்கு ஹஸ்ஸான் என்ன செய்கிறாரு இருக்கிறார், ஹாஷிம்லேருந்து பிரிஞ்சு வர தரத்தில் தான் இருக்கிறார். இவருக்கு தான் இதை வச்சுக்கிறார். நம்ம ஒரு பாட்டனார் பிள்ளையில் கொண்டு வைத்து உறவினர்கள் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோம். ரெண்டாவது பாட்டனார் ஹராம், அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுது இவங்களுக்கு பிரித்து கொடுக்குறத பார்க்குறோம். அஸ்வத் வந்து அபூ தல்ஹாவுடைய பாட்டனாராக இருக்கிறார். இவர் வந்து யார், முன்தீர் வந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித்தில் பாட்டனாக இருக்கிறார். இது கூட இணையலை, அவங்களோட தந்தை ஹராமில் இருந்து தான் என்ன செய்யுது, ரெண்டாவது பாட்டனாரில் இருந்து தான் இவங்க இணைகிறாங்க. அப்போது பைருஹா என்ற தோட்டத்தை நெருக்கமான உறவினர்களுக்கு கொடுங்க உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு கொடுக்கப்படுது. அனஸ்ரலாம் அங்கே சொல்கிறாங்க என்னை விட நெருக்கம்ன்றாங்க. இந்த ஃபிக்ஹ் எப்படி இது, என்னை விட நெருக்கம், அதாவது உம்மு சுலைமிட பிள்ளையாக இருக்கக்கூடிய அனஸ்ருல்லா அவங்களுக்கு தந்தை அல்ல அபூ தல்ஹா, ஆனால் திருமணம் முடிச்சாச்சு. அப்போது அந்த உறவு வருது. ஆனால் என்னை விட நெருக்கம்னு சொல்கிறான்னா ரெண்டாவது பாட்டனார் வழியாக சொந்தமாக கூடிய, முதலாவது பாட்டனார் வழியால் ரெண்டாவது, அதாவது பாட்டனாருடைய வாப்பா, பாட்டனாருடைய வாப்பா வழியாக ஹராம் என்ற வழியாக சொந்தமாகக்கூடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு பைருஹாவை என்ன அவருடைய செலவினங்களை வைக்கிறாங்க. இப்போ பாட்டனார் எப்படி வருது, எஹ்சான், இது வந்து ஹராம் என்ற பாட்டனாருக்கு செய்யக்கூடிய எஹ்சானா இல்லையா? அவர் வந்து ஒரு முஸ்லீமானவராக இருந்தால் அவருக்கு அந்த நன்மைகள் வந்து எப்படி போய் சேரும், என் பிள்ளைகள் செய்கிற நன்மை அவருக்கு போய் சேருமா இல்லை, அவருடைய பிள்ளைகளை நம்ம மதித்த மாதிரி ஆகுமா இல்லையா? ஏன்னா அவருக்கு இப்போ இதில் ரெண்டு பிள்ளைகள், முன்திரும் அஸ்வதும். அந்த முன்திர் அஸ்வத் மூலம் பல பிள்ளைகள் என்ன செஞ்சு உருவாக்கும். அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைகள் தான் இவங்க. இவர் என்ன செய்கிறாரு, இந்த ஹராம் என்ற பாட்டனாருடைய வழியாக அந்த உறவை பேணி இதை கொடுக்குறாரு. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட். இப்படி நம்ம யோசிப்போமான்னு யோசிங்க, இப்படி நம்ம யோசிப்போமா? இது வந்து பாட்டனார்களுக்கு உபகாரம் செய்தல்ன்றது இப்போ உள்ள சாதாரணமான பாட்டனார்களுக்கே என்ன செய்கிறாங்க இல்லை, எந்த உபகாரமும் இல்லை. இது பாட்டனார்கள்ட பிள்ளைகள்ட பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்கிறது. அவர் மௌத்தாகிட்டாரே, ஹராம் என்ற ஒரு உயிரோடு இல்லை, அவருக்கு அடுத்த பிள்ளைகளும் உயிரோடு இல்லை. அப்போ மரணித்தவருக்கு உபகாரம் செய்கின்ற அமைப்பில் இது என்ன செய்யுது, அவங்களோட பிள்ளைகளை பேணுறது, அவர்களை பேணுறதுக்கான என்ன சமமான ஒரு நிலையிடத்தை பார்க்குறோம். ஏன் இன்ன அபர்ரல் பிர், அதாவது அன் தசில புத்த அபிக், உண்ட தந்தைக்கு நெருக்கமான நேசத்துக்குரியவர்களை நீ சேருதல் தான் நன்மைகளையே சிறப்பான நன்மை. அப்போ பாட்டனார் தண்ட பிள்ளைகளுக்கு தண்ட பேரர்களுக்கு சேவை நடக்கிறத விரும்புவாரா இல்லையா? விரும்புவார். அப்போ என்னது, வாப்பாவுடைய வாப்பா அவருடைய பரம்பரைகள் இருந்து நான் என்னோட சொத்தில் வக்குஃப் செய்கிறத அவங்களுக்கு வக்குஃப் பண்ணினா அது நன்மை என்ன செய்யுது போய் சேருன்றது இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்படி நம்ம நினைப்போமா? அப்போ இது வரைக்கும் பரம்பரையை நம்ம படிக்கிறன்றது நமக்கு வரலாறு, ஆனால் அவர்களுக்கு இதன் ஒரு வாழ்க்கைன்றது நமக்கு விளங்குதா இல்லையா? இது 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 ஒரு அளவு பரவாயில்லைன்னு வைங்க, இதே நமக்கு ஆச்சரியம், இது பரவாயில்லைன்னு வைங்க. அடுத்தது யார், உபை இப்னு கஅப். உபை இப்னு கஅப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டனார்ன்னு பார்த்தா ரெண்டாவது பாட்டனாரில் இணைகிறாங்க. தந்தை என்று சொல்லி பார்த்தா மூணாவது தந்தை தானே, ரெண்டாவது பாட்டனார் மூணாவது தந்தை, தந்தையிலேருந்து எண்ணினா முதலாவது தந்தை ரெண்டாவது தந்தை மூணாவது தந்தையில் என்ன செய்கிறான் இணைகிறான். அடுத்தது அப்படி என்னென்னு சொன்னால், அதாவது இந்த ஹஸ்ஸானை பொறுத்த வரைக்கும் அம்ர் இப்னு மாலிக்கில் இணைகிறாரு. இப்போ பாருங்கள், உபை இப்னு கஅப். இப்போ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்னோமே என்ன, ஹராமில் தான் இணைகிறார். ஹராமுடைய தந்தை வந்து அம்ரு, இந்த அம்ரு இல்லை, இப்போ அம்ர் இப்னு ஜெயித். அதுக்கு பிறகு அந்த ஜெயித் வந்து என்ன ஜெயிது மனாத்னு சொல்லுவாங்க, ஜெயிது மனாத் இப்னு அதி. அப்போ அதுக்கப்புறம் அம்ரு வாராரு, ஜெயிது மனாத் வாராரு, அதி வாராரு, அதுக்கப்புறம் அம்ர் இப்னு மாலிக் வாராரு. அந்த அம்ரில் தான் இணைகிறார் யார், உபை. சரியா? அப்போது இந்த அம்ரில் வந்து இணைகிறார் என்று சொன்னால் அம்ர் இப்னு மாலிக் இப்னு நஜ்ஜார் எங்கே இணையுது, நஜ்ஜார் கோத்திரம். சரியா? அம்ர் இப்னு மாலிக் இப்னு நஜ்ஜார். அப்போது ஹராமுக்கு அடுத்ததாக எத்தனை பாட்டனார் வாரன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டு பாட்டனார்ண்டா அம்ரு மூணாவது பாட்டனார், ஜெயிது மனாத் நாலாவது பாட்டனார், அதி அஞ்சாவது பாட்டனார், ஆறாவது பாட்டனாரில் தான் உபை இப்னு கஅப் என்ன செய்கிறாரு, ஜாயின் ஆகுது.
6வது பாட்டனாரில் ஜாயின் ஆகுது. இரத்த உங்களோட உறவினர்களுக்கு பைருஹா தோட்டத்தை வக்ஃப் பண்ணுங்கள் என்னொன்னே 6வது பாட்டனாரில் இந்த உறவினராகக்கூடிய யாருக்கு பண்ணப்படுது? இந்த உபை இப்னு கஅபுக்கு என்ன செய்து பண்ணப்படுகிறது. இப்போ சில அறிஞர்கள் உம்மு சுலைமும் உம்மு ஹராமும் அவர்களுடைய தாய் வழி சொந்தம் என்று சொன்னதை எடுப்பு நாம் பிழையன்றோம். எடுத்த எடுப்பிலே மறுத்தவங்க எதுக்கு மறுத்தாங்கண்டா, என்ன பாட்டிகிட்ட எப்படி தாய் வழி சொந்தமாக மாறுமென்ற சிந்தனையில் தான் மறுத்தாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு சொல்லக்கூடியவருக்கு இது ஆச்சரியமாகவே எந்திக்காது. 2வது பாட்டனார்லேயும் உபகாரம் செய்யப்படுது, 6வது பாட்டனார்லேயும் உபகாரம் செய்யப்படுற ஒரு சமுதாயம் அது. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் இல்லைன்னு நினைப்பாங்க. மறுக்கிறேன்னா வேறு வரலாற்று ப்ரூஃப் இல்லைன்னு மறுப்பாங்களே தவிர இந்த ஒரு இஸ்திபாதுக்காக தூரத்துக்காக என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அப்போது இதில் சொல்கிறாரு என்னென்னு சொன்னால், ஃபஹுவ யுஜாமி ஹஸ்ஸான வ அபா தல்ஹத வ உபையன், அதாவது இலா சித்தத்தி ஆபாயின் 6 பாட்டனார்களில் தான் ஜாயின் ஆகுது. அப்படி இல்லை 6 பாட்டனார் வரைக்கும் ஜாயின் ஆகுதுன்றார். இவங்க ஜாயின் எங்கே வரைக்கும் போகிறோம்? 6வது பாட்டனார் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, போகிறார்கள். சரியா? எனவே இது என்னது மிக முக்கியமான செய்தி. பைருஹா தோட்டத்தை பற்றி பேசிக்கிறோம். பைருஹா தோட்டம் வக்ஃப் செய்யப்பட்டதை பற்றி பேசிக்கிறோம். உறவினர்கள் ஆக்குங்க என்று சொன்னால், அதுவும் உறவினர்கள் ஆக்குன்னு சொன்னால் நம்ம தாய் தந்தை சகோதரர்கள் பிள்ளைகள் பாட்டனார் நினைப்போம். இது 2வது பாட்டனார் 6வது பாட்டனார் வரைக்கும் உள்ள அந்த இணைப்பில் உள்ள உறவினர்களை சொல்லப்படுது. இதுக்கு மேலே பாட்டனாருக்கு உபகாரம் செய்யணும் என்றது ஒரு அதாவது நீங்கள் உங்களது விரும்பத்தக்க சொத்துக்களை அல்லாவின் பாதையில் செலவழிக்கும் வரைக்கும் நன்மை அடைய மாட்டீர்கள் என்றது, அல்லாவின் பாதையில் செலவழித்தல் 6வது பாட்டனார் பிள்ளைகள் பரம்பரைக்கு செலவழிக்கிறது அடங்கும் என்றதை நம்ம ஃபிக்ஹில் விளங்குறதாக இருந்தால், இதுக்கு எவ்வளோ முக்கியம் இந்த பரம்பரை பாட்டனார் இதெல்லாம் உறவு சொந்த பந்தமெல்லாம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் படித்துக்கொள்கிறோம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை ஒரு அவருக்கு பேசினா கூட பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இதில் சப்ஜெக்ட் என்ன செய்யுது, அதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்மளோட கல்ச்சருக்கு அந்த கல்ச்சருக்கு எந்த வகையிலே லிங்க் வைக்க முடியாத ஒரு அமைப்பில் இது என்ன செய்யுது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குற பகுதியில் அதாவது இந்த அதாவது மீராஸ் என்ற பகுதி வரும். அதுக்கு முன்னால் இந்த வக்ஃப் என்று வந்ததுனால இந்த வசியத்து வக்ஃப் பற்றியும் ஒரு தகவலை இதெல்லாம் நம்ம சொல்லிக்கொள்ளணும். இது நம்ம சமுதாயத்தில் கூடுதலாக அறிமுகம் இல்லாத ஒரு அம்சம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நாம் இதை பேசிக்கிறேன் மரணத்திற்கு பின்னால் குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய உலகம் பற்றிய கவலை, மரணத்துக்கு பின்னால் பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய உலகம் பற்றிய கவலை ஒரு மனிதருக்கு இருக்கும். அதை எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் அதை சரி செய்து கொண்டார்கள், அதை அல்லாஹ்வுடைய பாதையில் அதை இது பண்ணிக்கினாங்க அப்படின்ற செய்தி தான் இது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், சொத்து எப்பையும் தந்தைக்கு போகும், அதே போல் தாய்க்கு போகும், மனைவிக்கு போகும், கணவனுக்கு போகும், பிள்ளைகளுக்கு போகும். இவ்வளோதான் சொத்து போகிற இடம். இவங்க வந்துட்டாங்கன்னா மற்றெல்லாம் அடைச்சிரும். அப்படி தானே மஸ்தூத். இப்போ ஒத்தரிக்கிறார், குடும்பத்தில் மூத்தவர் இருக்கிறார், அவருடைய மூத்த பிள்ளையும் குடும்பத்தில் கடைசியில் ஒத்தரிக்கிறார். சரியா? அவருடைய முதல் பிள்ளையும் ஒரே வயசாகி கிட்டத்தட்ட, இன்னும் சொல்ல போனால் இல்லை அவருடைய கடைசி பிள்ளை, அதாவது இப்போ நான் இருக்கிறேன்னா என்னது கடைசி பிள்ளை என்ன மூத்த பிள்ளையோட பிள்ளைக்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூத்த பிள்ளையுடைய மூத்த மகனுக்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இவர் வயசு கூடுதலாக இருக்கும். இது வயசு என்ன செய்யும், இவருக்கு கூடுதலாக இருக்கும். இவர் ஒரு நமக்கு ஒரு 50 கூட அவருக்கு ஒரு 30 வயசுன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு 30. ஏன்னா கடைசி பிள்ளைக்கு அதுக்கு என்ன செய்யும், கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய தொடர்ந்து பெறக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்குமா இருந்தால் அப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதை பேரப்பிள்ளை சொல்கிறேன், என்னை மகனை சொல்லலை. அதாவது மகனுடைய மகன் நேரத்தோடு திருமணம் முடிச்சிருந்தா இவனுக்கு 10 வயசு, அவனுக்கு என்ன 10 வயசு ஆகிக்க வாய்ப்பு இருக்குது பேரன். சரியா? இந்த மாதிரி அமைப்பு என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பேரப்புள்ள முழு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து செஞ்சிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவனுக்கு அந்த மாமா சாச்சா என்றது இவன்ட தம்பி மாதிரி இருக்க சந்தர்ப்பம். ஏன்னா அவன் கடைசி திருமணம் முடிக்கிறானே, நான் சொல்லக்கூடிய விஷயம், அவன் திருமணம் முடிக்கிற, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம இருக்கிறோம்டா, இப்போ என்னை வச்சு எடுப்போம் உதாரணமாக. இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ என் தந்தைக்கு நான் மூத்த மகன் வைங்க. அப்போ எனது புள்ள என்ன செய்ய, என் தந்தைக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கண்டுருவார், 20 வயசு வரைக்கும் கண்டுருவார். ஆனால் அவருடைய கடைசி மகனாக இருக்கக்கூடியவர் திருமணமே முடிச்சிக்க மாட்டார். கடைசி மகனாக இருக்கக்கூடியவர் என்ன திருமணமே முடிச்சிருக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் இதை கடைசி மகனும் பேரரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசில் என்ன செய்வாங்க, ஈக்குவலாகி வந்துடுவாங்க. இவனுக்கு 20, பேரருக்கு என்ன
20 இருக்கும். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மகனை மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். இப்போ சொத்து போகாது, மகன் இருக்குதே சொத்து போகாது. இதெல்லாம் சஹாபாக்கள் வந்து மறுமையை நினச்சி வாழ்ந்தவங்க, அடிப்படைகள் நினச்சி வாழ்ந்தா. ஆனால் இதிலெல்லாம் எப்படி கவனம் எடுத்துக்கிறாங்கன்னு அந்த ஸ்பீச்சில் நான் முழுசாக என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இந்த செய்தி பாருங்கள், புகாரில் அப்துல்லா பின் அதாவது ஜுபைர் பின் அவ்வாம் எங்கே மௌத்தாகிறாரு? ஜுபைர் பின் அவ்வாம் தெரியுமா? ஜமல் யுத்தத்தில் என்ன செய்கிறாரு? மௌத்தாகிறார் ஜுபைர் பின் அவ்வாம். அப்போது அந்த ஜமல் யுத்தத்தில் மௌத்தாகிற செய்தி புகாரில் 2 பக்கத்துக்கு மேலே என்ன செய்யுது வருது. அதனால் ஜுபைர் பின் அவ்வாமுடைய வரலாறு என்ன செஞ்சுக்கிறேன், அதில் நான் பேசியிருக்கிறேன். சொல்லப்போனால் பேங்க் என்று ஒருத்தருக்கு பேர் சொல்லேல்மா, இந்த வட்டி அதை நம்ம உதாரணமாக கூட சொல்லக்கூடாது, சரியா? சொல்கிறதா இருந்தால் அப்படி ஒரு முன்னுதாரணம் அவரில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். கணக்கு வழக்கோடு என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறாரு, அப்துல்லாட்ட சொல்கிறாரு, நான் இன்றைக்கு அநியாயமாக கொல்லப்படுவேன் என்று நினைக்கிறேன். நான் அநியாயமாக கொல்லப்படுவேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கடன்கள் நிறைய, கடன் என்று அவர் சொல்கிறது இந்த இதாக எடுத்தது அமானிதங்களாக எடுத்தவைகள் நிறைய உண்டு, அதாவது வதியத்தாக எடுத்தவைகள் நிறைய உண்டு. அதனால் அதெல்லாத்தையும் நீ விற்று அதை அடைச்சிடணும். இப்போ ஒரு ஆள் வந்து அமௌண்ட்டை கொடுப்பார், இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், அப்படி இல்லை, கடனாக எனக்கு என்ன செய்வானா, இதை நீங்கள் தரவானா, ஏன்னா கடனை நான் பயன்படுத்த ஒன்றும் செய்யலை, திருப்பி கொடுத்துடணுமே, அதான் இல்லை இந்த அமானிதமாக தரவானா, பயன்படுத்தலை, எனக்கு கடனாக என்ன செய்ய, எனக்கு அதை தாங்க, அப்போ நான் பயன்படுத்திக் கொள்வேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சொத்தாக என்ன செஞ்சிடும், அது திருப்பி தான் நான் பேணுதலாக வச்சுக்கிறேன். அமானிதத்துக்கு கொடுக்கப்படுறது. அவர் நிலம் வீடு அதுன்னு வாங்கி போட்டார். இப்போ கொடுக்க வேண்டிய நிலம் வீடு இல்லை, ஏன்னா இவர் கடன் தான் எடுத்துக்கிறாரு. என்ன கொடுக்கணும்? அமௌண்ட்டை மட்டும் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இவருக்கு அது என்ன இதாக பொருளாதாரம் லாபமாகவும் என்ன செஞ்சிருது மாறுது. ஆனால் அவருக்கு எடுத்தது கடன், அவர்கிட்ட எடுத்தது என்னது கடன் தான். இந்த அதை எப்படி என்றெல்லாம் அதில் பேசிக்கிறேன். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் கொடுத்துட்டு சொத்தில் எதுவும் மிஞ்சிச்சென்று சொன்னால் இவர் சொல்கிறாரு, 3இல் 1 அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப், 3இல் 1 அல்லாஹ்வுடைய பாதையில். அந்த 3இல் 1 அந்த 3இல் 1 அப்படின்னா எதுனே 6இல் 1 விளங்கிட்டா? அந்த 6இல் 1 நீங்கள் என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னால், உங்களோட மூத்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, உங்களோட மூத்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், 3இல் 1 வக்ஃப் செய்யலாம், 3இல் 1 வக்ஃப் செய்யலாம். வக்ஃபை சொத்து சேராத பிள்ளைக்கு என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். விளங்குதா இல்லை? இப்போ மகனுக்கு சொத்து போகும், மகனுக்கு சொத்து போகும். அப்போல்லாம் வசியத்தலி வாரிதாக போகிறவருக்கு என்ன செய்யலாது, வசியத்து பண்ண இயலாது. வசியத்தினா இவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கங்கன்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. சொத்து போகாதவங்களுக்கு என்ன செய்யலாம், வசியத்து பண்ணலாம். பேரப்பிள்ளைக்கு சொத்து போகுமா, போகாது. இவருடைய மூத்த மகனுடைய மூத்த பிள்ளைகள் என்பதனால இவர் குடும்பத்துக்காக பொறுப்பு அந்த வேலைகள்லாம் செஞ்சதுனால அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், 3இல் 1 வக்ஃப், அந்த 3இல் 1 6இல் 1 யாருக்கு, உங்களோட மூத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், வைத்துக்கொள்ளுங்கள் வக்ஃப். அப்போ பேரப்பிள்ளைகளுக்கான வசியத்து, இது பேரப்பிள்ளைகளுக்கான வசியத், அதை அவதானிக்கிறார். அது யோசிக்கிறார். இப்படி ஒரு சிந்தனை நமக்கு இருந்திருக்குமா, இல்லை, சரியா? இதுக்கு பேர் வக்ஃப் அப்படின்னு சொல்கிறது. இந்த வக்ஃபில் இதில் செய்தியில் வருது எப்படின்னு சொன்னால், அதாவது ஹிஷாம் சொல்கிறாரு, ஹிஷாம் சொந்தக்காரர் ஹிஷாம் பின் உருவத் இப்னு ஜுபைர், சரியா? அப்படின்னா அப்துல்லா பின் ஜுபைர் சகோதரருடைய மகன். அவர் சொல்கிறாரு, வகான பாது வலதி அப்துல்லா இப்னு ஜுபைருடைய, அதாவது ஜுபைருடைய மூத்த மகன் அப்துல்லா, அவருடைய சில பிள்ளைகள் கது வாசா பாத பனி ஜுபைருடைய பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக வளர்ந்துருந்தாங்க என்றார். ஜுபைருடைய, அதாவது இந்த அப்துல்லாவுடைய பிள்ளைகள் அவருடைய வாப்பா ஜுபைருடைய பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக என்ன செஞ்சிருந்தாங்க, வளர்ந்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லிட்டு ஹுபைப் அப்பாத் அப்படின்றார். ஹுபைப் அப்பாதன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வலகு யௌம இதின் திஸ்அத்து பனீன் வ திஸ் உபனாத், அன்றைய தினம் அவருக்கு 9 மகன்களும் 9 மகள்களும் இருந்தார்கள். அன்றைய தினம் 9 மகன்களும் 9 மகள்களும் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போது பேரம் பேத்தி அதிகமாக இருந்தவர்களும் ஜுபைர் பின் அவ்வாமோட வரலாறு என்ன செய்து வரும், ஜத், சரியா? ஜத்துன்ற இடத்துல. அப்போ அவர் பேரப்பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு, இந்த வக்ஃப் பண்ணிட்டு போகிறார். பேரப்பிள்ளைகளோட எவ்வளோ நெருக்கமும் கவனமும் ஒரு பாட்டனாருக்கு என்ன செய்யணும், இருக்கணும், சொத்து ரீதியாகும் என்றதை என்ன செய்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இதை வசியத்து பண்ணிட்டு போகிறாரு, வசியத்து பண்ணலாம் வக்ஃப்லன்றது இதை தெரிஞ்சுக்கொள்கிறோம். இதில் இன்னொன்று என்னென்னு சொன்னால், அது சொத்தாக வசியத்து பண்ணுறது, அவருக்கு தான் என்று வசியத்து பண்ணுறது. இன்னும் எப்படியெல்லாம் செஞ்சாங்கன்றதை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில், சரியா, சில தலைப்புகளை போட்டு ஒரு செய்தி கொண்டு வர, இந்த இதுகளை கொண்டு வரார், என்னது அசர்களை கொண்டு வரார். அதில் ஒன்று என்னென்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டை வக்ஃப் பண்ணியிருந்தாங்க, ஒரு வீட்டை வக்ஃப் பண்ணியிருந்தாங்க. அதில் எப்படின்னு சொன்னால், ஒரு நிபந்தனையோடு வக்ஃப் பண்ணியிருந்தேன், நான் அங்கே வந்தேன்னு சொன்னால் அதில் தங்குவேன், போவேன், வருவேன், எல்லாரும் தங்கலாம், நானும் ஒருவராக என்ன செய்வேன்,
நான் தங்குவேன், வருவேன், போவேன், எனக்கும் அதில் உரிமை உண்டு, எல்லா முஸ்லீம்களும் அது உரிமை என்று ஒரு வீட்டை என்ன செய்கிறார், வக்குஃப் பண்ணி இருந்தார். இந்த வக்குஃப்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தமாக என்னது, பிள்ளைகளும் அதில் என்ன செய்யலாம், வரலாம், தங்கலாம், போகலாம் என்ற அடிப்படையில் தான் என்ன செஞ்சது, வக்குஃப் இருந்துச்சு. இதில் பாருங்கள், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு வக்குஃப் பண்ணு வருதானே, இதில் வருது எப்படின்னா ஒத்தசத்தக ஜுபைர் பிதூரிஹி, அவருடைய வீடுகளை, தங்குற வீடுகளை வக்குஃப் பண்ணி இருந்தார். வக்குஃப் பண்ணுற டைமில் சொன்னார், அதாவது தண்ட பிள்ளைகளுக்கு ஒரு பகுதி, அவரோட பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவர்களுக்கான வக்குஃப் அப்படின்னா சொத்தாக வக்குஃப் அல்ல, சொத்து பிரிக்கலாம், ஆனால் இடமோடு ஒதுக்கிடுவார். இப்போ இது எப்படின்னா, இப்போ நம்ம ஊடு இருக்குது, இந்த ஊடை நான் சொல்லிடுறது, வாழ்கிற டைமில் சொல்லிடுறது வக்குஃப். இது ஃபுல்லாக என்ன வக்குஃப் அப்படின்னா யாருக்கும் சொத்து என்ன செய்யாது, பிரித்து போகாது, எல்லோரும் என்ன செய்வாங்க, பயன் பெறுவாங்க, எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கொள்வாங்க, எல்லோரும் பரம்பரையாக அதை என்ன செய்யும், விற்கலாது. ஒரு ஆள் நிர்வாகிப்பார், நிர்வாகத்தை செலவு மட்டும் பார்த்துக்கொள்வார், வக்குஃபாக இருக்கும். இப்போ நிறைய வீடு உள்ளவங்களுக்கு தான் அப்படி செய்யலாம், இருக்கிற ஒரு சொத்தை என்ன செய்யாது, போகாது, சரியா. அதனால் இவங்க நிறைய வீடு இருந்ததால் என்ன சொல்கிறாருண்டா அவர், இந்த இதுகள் வந்து வக்குஃப் பண்ணுறாரு. வக்காலில் மர்தூதத்தி மின் பனாத்தி, தண்ட பெண் பிள்ளைகள் யாராவது விவாகரத்து செய்யப்பட்டா, மகளோ, மகனுடைய மகளோ, மகளுடைய மகளோ விவாகரத்து செய்யப்பட்டா, அதுக்கு பிறகு பரம்பரையில் வரக்கூடிய யாரும் விவாகரத்து செய்யப்பட்டால் அவங்க வந்து இதில் வசிக்கலாம், இந்த வக்குஃப் செய்யப்பட்ட சொத்தில் அவங்க வசிக்கலாம். தஸ்குன கைர முதிர்றா, சரியா, மற்றவங்களுக்கு பாதிப்பில்லாத அமைப்பில் வசிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் அப்பாட சொத்துன்னு சொல்லி என்ன பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் வசித்து அங்கே இருந்து வாழ்ந்துட்டு போகலாம். எது வரைக்கும் ஃபஇன் இஸ்தக்னத் பிஸௌஜின், திருமணம் முடிச்சுட்டா போயிடணும், திருமணம் முடிச்சுட்டா வீட்லேருந்து போயிடும். அது வரைக்கும் என்ன செய்யலாம், தண்ட பிள்ளைகள் விவாகரத்தாகலாம், தண்ட மகள் விவாகரத்தாகலாம், தண்ட பேத்தி விவாகரத்தாகலாம். அவங்களுக்கு என்னன்னு யோசிக்கிற சிந்தனையிலே ஆகிக்கிறோம். அல்லாஹு தாலா மர்மே நம்பி வாழ்ந்தவனுக்கு உலகத்தில் எல்லா அறிவையும் கொடுத்துட்றான், உலகத்தில் எல்லா அறிவையும் கொடுத்துட்றான். எப்படி வாழணும் சார், ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, சரியா, ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துற. நம்ம சிந்திக்காத பக்கங்களெல்லாம் என்ன செய்யும், இதில் வந்துடும். தண்ட பிள்ளைகள், மகள்மார்கள் யாரெல்லாம் டைவோர்ஸ் ஆகினா அவங்க இதில் வந்து வாழலாம். எந்த அளவுக்குனா கைர முதிர்ற வலா முதர்பிகா, அவளுக்கு தீங்கு நடக்கக்கூடாது, அவள் யாருக்கும் தீங்காகவும் இருக்கக்கூடாது, இருந்து வாழ்ந்துட்டு ஓகே திருமணம் முடிச்சாச்சு என்னது போயிடுது. ஆனால் சொத்தாகாது, எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் சொத்தாகாது. வக்குஃப் ஃபெமிலிக்கான வக்குஃப், ஃபெமிலிக்கான வக்குஃப் பெரிய நன்மை. இன்தரக்க ஹைரனில் வசியா, அதை பற்றி வேலை கொடுத்தா, ஹைரை விட்டு சென்றால் வசியத் அப்படி என்று, வசியத்து செய்கிறது அப்படின்னு. அப்போ ஃபலைசலஹ ஹக்க, திருமணம் முடிச்சிட்டாருன்னா ஹக் இல்லை, போயிடணும். அவங்க என்ன செஞ்சிடணும், போய்விட வேண்டும். இப்னு உமரை பாருங்கள், இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய செய்திகள். இப்னு உமர் ரதியல்லாஹு, இப்போ உமர் ரதியல்லாஹு வழியாக அவர் சொத்து கிடச்சிங்குமே இப்னு உமருக்கு. இப்னு உமர் என்ன செய்கிறான்னு சொன்னால் வக்குஃப் பண்ணிட்டார் பிள்ளைகளுக்கு. சொத்து வேறவா போகும், இல்லை சொத்துகள் வேற போகும், ஒரு இடத்த வக்குஃப் பண்ணிட்டார். எப்படி வக்குஃப் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் லிதவில் ஹாஜத்தி பின் ஆலி அப்துல்லா, அதான் அப்துல்லாவுடைய குடும்பத்தில், அப்துல்லா இப்னு உமருடைய குடும்பத்தில் யாரெல்லாம் வறுமை தேவையுடையவர்களாக வாழ்கிறாங்களோ அவங்க இங்கே வந்து வாழலாம், தின்னலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், வசதி கிடைச்சா போயிடணும். அதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு மௌத்தாகிறார். வசதி அல்லாஹ் தாலா ஃபேமிலியில் 10 பேரில் ஒருத்தருக்கு வசதியை கொடுத்துருவான். அவன் இப்படி ஒரு வக்குஃப் ஒன்று செஞ்சுட்டு போனான்டா, அவனோட குடும்பத்துக்கு பின்னால் என்ன எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பில்டிங் எப்படி தூக்கலாம்னு யோசிக்கிறது, பண்ணிட்டா இதை எப்படி குடையலாம்னு யோசிக்கிறது, இதை எப்படி வீணாக்குறது, எப்படி மேக்சிமம் கோடிக்கணக்கை இதில் புதைக்கிறது அல்லது திருமணம் செய்கிறது, விளங்கிட்டா. அப்புறம் என்னென்ன அநியாயம் பண்ணலுமோ எல்லாத்தையுமே அழிக்க பார்க்குறது. பண்ணிட்டு போ, பரம்பரைக்கு ஒரு வக்குஃப் ஒன்று பண்ணிட்டு போ, உன்னோட பேரர்கள்ட்ட பேத்திகளை வறுமைப்பட்டவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டு போ, அவங்களாம் வாழ்வாங்க, இருப்பாங்க, வாழ்ந்துட்டு போவாங்க. எல்லாருக்கும் ஏற்பாடு என் அப்பா என்ன செஞ்சுட்டு போய்க்கிறான்னு எடுத்து போ. நீ வந்து இது ஏன் இந்த சிந்தனை வருதில்லை, நம்மளோட அப்பா பற்றி நமக்கு எப்படி கணக்கு இல்லையோ அவன் நம்மளோட பேரை பற்றியும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் நமக்கு என்ன கணக்கு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இது உண்டு. இது மாதிரி பல செய்திகள், நான் இது ஒரு குறிப்பிட்ட செய்தி சொன்னேன். வக்குஃப் என்ற இந்த சிந்தனை நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். நாம் வந்து ரசூலாவோட மனைவிமார்களோட வீடுகள் சம்பந்தமாக உமையா கலாபத்தை படித்தோம். அது வந்து ரசூலாக வக்குஃப் பண்ணாங்கன்னு சொல்லி படித்தோம், விளங்கிட்டா. வக்குஃப் பண்ணாங்களா அல்லது எப்படியான ஒரு விளக்கம் மட்டும் படித்ததில் வக்குஃப் பண்ணுறது சரியான மாதிரி என்ன செய்தோம், நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலேயே அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு சொந்தமாக கூட அஃப்வன், அதாவது சொந்தமாக கொடுத்துட்டாங்கன்னு படித்தோம். அவங்க அந்தந்த மனைவிமாருக்கு சொந்தமாக்கிட்டாங்க, இது உங்களோட வீடு சொத்து. மௌத்தாயின போர் அப்போ என்னது அந்த சட்டத்துக்குள்ளே வராது, மீராத் இல்லைன்ற சட்டத்துக்குள்ளே என்ன செய்யாது, அது வராது. ஏன்னா அவங்களோட வாழ்கிற காலத்திலே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொந்தமாக கொடுத்து விட்டார். ஆயிஷார்லாம் ஊட்ட விற்றாங்க, மாவீரலாம் என்ற செய்தியெல்லாம் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். இது முக்கியமான ஒரு பகுதி. பாட்டனார் இது தந்தையும் குறிக்கும், ஆனால் குறிப்பாக இதில் நிறைய என்ன செய்தி வருதுன்னா பேரப்பிள்ளைகளுடைய செய்தி தான் இதில் என்ன செய்தி வருது. இது வந்து அதாவது நம்ம என்ன செஞ்சுட்டு போகலான்னா, நம்மளோட பரம்பரையில் யார் முதியவர்கள் வராங்களோ,
சொந்த பந்தங்களில் முதியவர்கள் வராங்க இந்த அல்லது குறிப்பிட்ட எங்கட எந்த பாட்டனாரோட ரிலேட் ஆகினாலும் அப்படி வாரவங்களுக்கெல்லாம் முதியவர்களுக்கான எல்லா ஏற்பாடும் இதில் என்ன சரி செலவழிக்கணும். இந்த பொருளாதாரத்தை இந்த கடைகள்லேருந்து வர வருமானமெல்லாம் என்ன அவங்களோட விதவைகளுக்கு அவங்களுக்கு செலவழிக்கணும் வக்குஃப் என்ன செய்யலாம் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அது சிந்தனைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு இருக்கிற புள்ளைகளுக்கே குவிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போய் அநியாயமாக செலவழி. இப்போ நிறைய பேர் வசதி உள்ளவங்களுக்குள்ள யோசனைடா இவ்வளோ சம்பாதிக்கிறமே இதை வச்சு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறான். வக்குஃப் ஃபண்டு பண்ணிட்டு போங்க, சேர்த்து அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் பாதிக்கப்பட்டவங்க சேர்ற மாதிரி ஒரு வக்குஃப் ஃபண்டு பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான இதாக இருக்கு. எல்லாம் பொருளாதாரத்தை அள்ளி தந்தான்னு சொன்னால் என்ற பகுதியை நம்ம இதில் என்ன செய்கிறோம் நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம். இது முக்கியமான ஒரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக வந்து இப்போ நாங்கள் அதாவது சொத்து பிரித்தல் அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். இதோடு வந்து என்ன செய்கிறது இந்த பகுதி முடியுது. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த அதாவது பாட்டனார்களுடைய விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான அதை முடிச்சுட்டு நம்ம அந்த சொத்து விஷயத்துக்கு போகிறது நல்லா நினைக்கிறேன். அதாவது பாட்டனார் இப்போ இவங்களை இவ்வளோ செய்திகள் நம்ம தெரிஞ்ச பின்னால் பாட்டனார்கள் அப்படின்ற பகுதி எவ்வளோ ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் என்ற பகுதியில் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு குடும்பத்துடைய ஃபெமிலி இணைப்புடைய அனுபவத்தை கடத்துகின்றவர்கள் பாட்டனார்கள் தான். ஒரு குடும்பத்துடைய அனுபவ பகிர்வுகளை அதோடைய உயிரோட்டத்தை தந்தையை விட அதை வந்து கடத்துகிறவங்க யார் அதாவது பகிர்ந்து கொள்கிறவர்கள் வந்து அந்த பாட்டனார் பாட்டியாகத்தான் இருக்கும். இது உண்டு. இரண்டாவது வந்து குழந்தைகளுடைய ஒதுங்குமிடமாக சிறிய வயசில் யார் இருப்பாங்கன்னா அந்த பாட்டனார் பாட்டிகள் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்க தயவு தேடி போகிற இடமாக தந்தை தாயுடைய அந்த கோபங்கள் இருக்குதே அந்த கோபங்கள் தணிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஆதரவு தேடி போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதுதான் என்ன கவலைக்கிரமான விஷயம்னா மூத்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் பின்னால் உள்ள இளமையான பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறதுல பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஒன்றில் அவங்க இருப்பாங்க அல்லது அவங்க விளங்காத ஒரு வயசுக்கு என்ன செஞ்சுருவாங்க அதில் போயிடுவாங்க என்றதை பார்க்குறோம். அது கடத்தப்படக்கூடிய இடம். மூணாவது என்னென்னா சிறப்பான தர்பியாக வழங்க முடிந்தவராக யார் இருப்பான்னா பாட்டனார். என்னடா தன்னை பிள்ளைகளில் விட்ட எல்லா தவறுகளையும் அவர் புரிஞ்சு கொள்வார். தன்னை மூத்த பிள்ளையை வளர்க்கக்குள்ள ரெண்டாவது பிள்ளையில் அந்த தவறு என்ன செய்ய மாட்டார் விடமாட்டார். நான் இதில் அவசரப்பட்டு இப்படி செஞ்சிக்கக்கூடாது. மூணாவது பிள்ளையில் அந்த தவறு விடமாட்டார். அப்போ பேர பிள்ளையில் அந்த தவறை விடவே மாட்டார். என்ன காரணம் என்ன எங்கெங்கெல்லாம் நான் பிழை விட்டேன் ஆனால் சில சிலபஸுகள் ஏறி இருந்தால் ஒன்றும் செய்யலாது. சிந்தனையில் சில சிலபஸுகள் ஏறிந்தேன்னு வைங்களேன் அந்த பாட்டி வந்து பாட்டனார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்கான ஆள். அவர் வந்து என்ன செய்வார் அதிலெல்லாம் கவனமாக தான் இருப்பார். அடி எப்படி அந்த டீம் ஒன்று அதை ஒன்றும் செய்யலாம் சரியா. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த தான் பிள்ளை எங்களை எடுத்துக்கங்களேன் நாங்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறு விட்டுருந்தோம்னா அதில் எதில் திருத்திக்கொள்வோம். பேர பிள்ளைகள் என்ன செஞ்சுருவோம் திருத்துவோம். இதை செய்யக்கூடாது இந்த பிள்ளை விட்டோம். இவனை மார்க்க ரீதியாக வளர்க்காதனால இப்படியெல்லாம் தவறு நடந்துச்சு. கல்வியை கொடுக்காதனால இன்னெல்லாம் தவறு நடந்துச்சு. பொருளாதார கல்வியை கொடுக்கறதால இதெல்லாம் தவறு நடந்துச்சு. அதனால் நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்வோம் திருத்திக்கொள்வோன்ற அறிவு வரக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் நாலாவது ஒரு கட்டமாக நாம் புரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த பேர பிள்ளைகள் தந்தைமார்களுக்கு நன்மை அஜிர். ஏன் அஜிர் என்றா தண்ட பாட்டனாரையும் தண்ட தந்தையும் தண்ட தாய்க்கும் ஆறுதலாக என் பிள்ளைகள் என்ன செய்யும் இருக்கும். ஆறுதலாக இருக்கும். நான் அவர்களை கவனித்ததுக்கு சமமான கூலி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஏன் நம்ம அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு ஆறுதல். ஏன்னா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வேலையை போயிடுவோம். அல்லது மனைவி வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இணைப்பாக யார் இருப்பாங்கன்னா பிள்ளைகளை விட்டுட்டு போகணுவாங்க. உன்னோட பிள்ளை என்ன செய் என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விட்டுட்டு போ இது வேலையாக பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. விட்டுட்டு போன்னு சொன்ன பலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டே போகிற இது ஒன்று இருக்குது. அது பிள்ளை. ஆனால் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க என்ன அடைகிறாங்கன்னா அவர்களில் உங்களே பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஆறுதல் ஆக்கி இறக்குமாறிக்கு அந்த பிள்ளைகளோடு இருந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதன் ஊடாக நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்கிறீங்க, உபகாரம் செய்கிறீங்க, ஆறுதல் கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க நிம்மதி அடைகிறாங்களே அதன் ஊடாக அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்து அந்த ஆறுதல் என்ற ஒரு பகுதி என்ன செய்து அதில் வருகிறது. இது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அதாவது இந்த பாட்டன் பாட்டிகள் அவர்களோடு அந்த பேரன் பேத்திகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவில் சொல்லப்போனால் குடும்பத்துடைய அதாவது கவனிப்புடைய பலம் வளரும். குடும்பத்துடைய கவனிப்பண்ண உபகாரம் செய்யணும் என்ற பலம் வளரும். காரணம் என்ன, அவன் தந்தையோடு மட்டும் ஒட்டிக்கலை, அவன் பாட்டனாரோடு என்ன செய்கிறான் ஒட்டிக்கிறான். பாட்டனாரோடு ஒட்டி இருப்பதனால என்ன செய்யும்டா பாட்டனாருக்கு தம்பி பாட்டனாருக்கு அண்ணன் வணங்கிட்டா இவர்கள் எல்லாம் இவன் இப்போ தந்தை என் அந்தஸ்தில் தான் வளருவான். பிள்ளையோட என் தந்தை என் வாப்பா என்ன அந்தஸ்தில் தான் என்ன செய்வார் வளருவார். இதன் காரணமாக உறவுகளை சேர்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். ஏன்னா அவர தம்பி அவர நானா இதெல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்வான், பழகிக்கொள்வான்,
போகலாம் வரலாம் வா நான் வந்து என்ன தம்பி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் நானாடா விட்டு போயிட்டு வருவோம் அவரை நானாக தான் குறிப்பார் அந்த போயிட்டு வர அந்த உணர்வுகளின் காரணமாக சிலத்துல் அர்ஹாம் என்ற பகுதி அந்த பிள்ளைகிட்ட நிறைய வளர்க்கப்படும். அடுத்தது அதாவது 6வது பகுதி என்னென்னா பிள்ளைகளை பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய தர்பியா எங்களுக்கு லேசாக கிடைக்கும். ஏன் அவன் பாட்டனாரை கவனிச்சிட்டு வளருவான், நீங்கள் மட்டும் கவனிக்கக்கூடாது. பிள்ளைகிட்ட என்ன செய்யணும் சொல்லணும், அப்பாவுக்கு அதை எடுத்து கொடு, அப்பாவுக்கு இதை எடுத்து வை, இந்த மருந்தை கொடு, அதை கூட்டி விடு, அதை க்ளீன் பண்ணி விடு, இப்படி என்று சொல்வதுனா பாட்டனார் அவன் கவனிச்சே வர்றான். அவன் என்ன உணர்றான்டா, ஏண்ட வாப்பா அவரோட வாப்பா கவனிக்கிறான், ஏண்ட வாப்பாவோ அவரோட வாப்பா கவனி. இவர் என்ன செய்யறாரு, வாப்பா வந்து அதான் இவரோட வாப்பா அவருக்கு பாட்டன் தானே கூப்பிடுறார், இப்ராஹிம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே வாப்பா போய் வேகமாக நிற்கிறார். இதை யார் பார்க்குறா, பேரப்புள்ள பார்க்குறான். என் வாப்பா என்ன இப்படி ஒரு மரியாதை ஆகிறாரு, எது சொன்னாலும் அடுத்த செகண்ட் என்ன செய்ய அறிகிறாரு. அதனால தான் சொல்லுவாங்க தன் தாயுடைய ஃபோன் கால் வருது, நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த தாய்க்கு நோவினை செஞ்சிட்டீங்க, நீங்கள் அந்த தாய்க்கு நோவினை செஞ்சிட்டீங்க. அல்லது உங்களுக்கு புறவு கால் எடுக்கிறேன் அப்படின்னு பதில் போட்டிங்கன்னா என்னது நீங்கள் நோவினை செஞ்சிட்டீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வேலையில் இல்லைண்டா, முக்கியத்துவமான சப்ஜெக்டில் இல்லை, முக்கியத்துவம் அதாவது ஆன்சரே பண்ணேலாதுன்னா வேறு. உங்களுக்கு ஆன்சர் பண்ணேலாது என்ன உமா நான் கொஞ்சம் லேட்டாகி கோல் எடுக்கிறேன், 2 ஃப்ரெண்டோட பேசிட்டிருக்கிறது உமா தானே புறவு கோல் எடுப்போம்ன்றது மற்றவர்களுக்கு ஓகே. ஆனால் தாய் தந்தைக்கு பாட்டனார்களுக்கு அது பிழையான ஒரு அம்சம். அது என்ன செய்கிறோம், அவர்களை நோவினப்படுத்துகிறோம். முதலாக அதான் சொல்கிறேன், ஒரு அறிஞர் தன்னை என்னது மாணவர்களுக்கு படிப்பிச்சிட்டிங்கன்னா பெரிய முஹத்தீஸ் யார் வராரு, தாய் வாரா, தாய் வந்து மகன் அந்த கோழிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சுருங்க தீனி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். கிளாஸை நிப்பட்டிட்டு போய் கோழிகளுக்கெல்லாம் தீனியை போட்டுட்டு வந்து உட்கார்றான். இதுதான் தர்பியா, சரியா? இதுதான் பண்பாடு. அப்படின்னா இதுதான் மொத்தல் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் நொந்திருவீங்க, வேறு மாதிரி விளங்கிடுவீங்க இடத்துக்காக வேண்டி தாய் வசனங்களை கவனித்து பேசினா அவனை நீங்கள் நோவினப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். என் மகன் கோவிச்சிருவான், இப்படி சொன்னால் கோவிச்சிருவான், சரி நீ கோவிச்சிடாத, நான் அதுக்கு சொல்லலை இதுக்கு சொல்லலைன்ற அடிப்படையில் அவள் பேசினாலே நீங்கள் அவளை நெருக்கடிக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சுதந்திரமாக பேசுகிறதுக்கான உரிமை கொடுக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் யாரோட செய்வீங்க, உங்களோட வாப்பாவோட செய்கிறீங்க. எடுத்தா முதலாக நிற்கிறீங்க, ஃபோன் கால் அவனுக்கு முன்னால் அவசரமாக ஆன்சர் பண்ணுறீங்க, என்னம்மா என்று சொல்கிறீங்க, என்ன வாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. எது நடந்தாலும் இப்போ உதாரணமாக ஏசிடுறா வந்து தாய் ஏசிடுறா, நீங்கள் ஏசுகிற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்கிறீங்க, உம்மா வந்து ஏண்ட உம்மா உனக்கு சரியாக ஏசினாலும் சரி, ஏண்ட உம்மா அதான் பாட்டுனா பிழையாக ஏசினாலும் சரி, அதில் நீ கோவிக்கவே படாது. சரி, உரிமை உள்ளவங்க உனக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏசிக்கிறாங்கன்னு பயிற்சி கொடுப்பீங்க. இதெல்லாம் பார்த்து அந்த புள்ள வளர டைமில் நீங்கள் ஒரு சிறந்த பெற்றோரை சிறந்த பிள்ளைகளை உங்களுக்கு அடைஞ்சு கொள்வீங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த தர்பியை எப்போ பார்த்துட்டான், அவன் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டான். 3-4 அந்த பிறந்தவன் வளர்ந்து தெரிகிற வயசில் இந்த குடும்பத்தில் உள்ள கண்ணியமான ரெஸ்பெக்ட் உள்ள உறவாக யாரை பார்ப்பான், பாட்டையும் பாட்டியும் பார்ப்பான். அந்த குடும்பத்தில் அவன் தான் ராஜா ராணி என்ற லெவலில் இருக்கிறத அவன் பார்ப்பான். என்ன காரணம்னா வெறுமனே இதில் மட்டுமல்ல, இது நிறைய பேர் என்ன நினைக்கிறா, இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இதை பார்க்குறது, என்ன சோறை கொடுத்தா டெப்லெட்டு கொடுத்தா அதை கொடுத்து கூட்டி சரியா அப்படின்னு அப்படி முடிவுகள்லையும் தான். அதிகாரம் செலுத்த முடியாத வயசில் அவர் இருக்கிறார். ஆனால் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து தான் நீங்கள் வெளியே போகவா போர்டர், இந்த கல்யாணத்தை நடத்துவோமா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நடத்துவோம் நீங்கள் சொல்லுங்கள், இது எங்கே அமைப்போம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போகிறதா வாரது யார். இப்போ அப்போது வெறுமனே இது மட்டுமல்ல, முடிவுகளும் அவரோடாகத்தான் என்ன செய்யுது எடுக்கப்படுது. அவருக்கு அசைக்க இயலாது, அவருக்கு ஒரு பணம் செலவழிக்க இயலாது, ஒரு சதம் கொடுக்க இயலாது, இன்னும் நம்ம தான் பொறுப்பெடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதிகாரத்தில் அவர் அதே மாதிரி என்ன செய்கிறாரு இருக்கிறார் என்றதை பிள்ளைகள் பார்க்கும். நீங்கள் 1000 பயானை போடுறதும் இந்த தர்பியாவும் ஈக்குவலாகாது, அதுக்கு மேலே தர்பியா இருக்கும். நீங்கள் 1000 பயானை போட்டு அவனுக்கு பயிற்றுவிக்கிறதும் நீங்கள் செஞ்ச வாழ்க்கையை அவன் பார்க்குறதும் இந்த பயான்களை விட அது என்ன ஒரு உயர்ந்த கட்டத்திலேயும் நீங்கள் ஒரு பயானுடைய செயல் வடிவமாக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா அந்த தாய் தந்தையோட எதில் வெறும் பொருளாதார ரீதியாக இல்லை, ரெஸ்பெக்ட் பண்ணுற அது மட்டும் இல்லை, முடிவுகளில் தீர்மானங்களில் அவர் ஒரு நல்ல இதாக இருக்கிற டைமில் எப்படி வருவார். ஒரு வீட்டுக்கு வந்தால் சத்தம் போட்டாலும் எல்லாம் ஒரு அமைதி, ரைட்டு வாப்பா வந்துட்டார் அப்படி இப்படி, அல்லது உமா சத்தம் போட்டால் அமைதி இப்படி இருக்குமா, அது எது வரைக்கும் ஏன்டா அவர் தான் பொருளாதாரம், அவர் தான் முடிவு, அவர் தான் செலவுன்றிருக்கு. அவர் முடியாத இடத்துல போனால் அவர் மனசால் உடஞ்சிருவார். ஆனால் சில தந்தைகள் வந்து அப்படியே இல்லை, கீழே அவர் அதை இயலாத நிலைமை வந்தாலும் அந்த ஸ்மார்ட்னஸை விட மாட்டாங்க. பிள்ளைகள் அந்த ஸ்மார்ட்னஸை கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் சத்தம் போட்டதை விட கடைசி காலத்தில் அவர் சத்தம் அதிகமாக இருக்கும், நிறைய வயசுன்றதுனால. பிள்ளைகள் வந்து அதை வந்து ஒரு தங்களோட குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட கண்ணியமாக அவங்க என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அதான் சொல்கிறேன், உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களோட தாயுடைய குரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்றால் அதை விட ஒரு ரஹமத் என்னது இல்லை. அது போச்சுன்னா என்ன அங்கே முடிஞ்ச நேரத்தை சிலர் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ தாய் ஈக்கிறா தாய் வாரா தாய் போகிறான்னு சொன்னால் அது ஒரு இழந்த தந்தையை பற்றி கற்பனையில் வச்சுட்டு வாப்பா மூத்தாகிட்டார், வாப்பா இருந்தால் இப்போ உம்மா ஈக்கிறா தானே,
சரி, சிலர் வந்து என்னது உம்மா மௌத்தாயிப்பாங்க, உம்மா இருந்தால் எவ்வளோ நல்லா இங்கே வாப்பா எழுந்திரிப்பார். சரியா, அவருக்கு அந்த சப்ஜெக்ட் யோசிக்கிறது இல்லை. இது மாதிரி உம்மா வாப்பாவை அடைந்து அவர் சொர்க்கம் செல்லவில்லை என்றால் அவர் நஷ்டவாளி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசம் அடையட்டும்னு சொல்கிறாங்க. உம்மா வாப்பா கிடைக்காத சிலருக்கு பாட்டம் பாட்டி கிடச்சிக்கும், இல்லைங்களா, பாட்டும் கிடச்சி, அது வாப்பாவுடைய அந்தஸ்து தானே, அவங்களும் வாப்பாட இடத்துல உள்ளவங்க தானே. அப்போ அந்த கௌரவத்தை என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம், அந்த கண்ணியத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட பிள்ளைக்கு, இது 6வது பகுதினா, உங்களோட பிள்ளைக்கு பெற்றோரோடு எப்படி நடக்கணுமென்ற தர்பியாவை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தான் யார், பாட்டன் பாட்டி. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை சரி கொடுக்குறீங்க. இதில் 7வது என்னென்னா, நான் சொன்னேன் பொருளாதார ரீதியாக இடவசதி ரீதியாக ஒரு விஷயம் சொன்னேன். இதில் எல்லோரும் பெர்ஃபெக்டாக நடக்கிறாங்கன்னு அர்த்தமும் இல்லை. அதுலேயும் பயோஸ் கலந்துக்கி, அதில் என்ன வைக்கண்டா, டெப்லெட்டு கொடுக்குறது, இந்த சாப்பாடு கொடுக்குறது, மருந்து கொடுக்குறது, இடத்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் சரியாக இருக்குது. குரங்கியல் சிந்தனை இருக்குது, தெரியாது. குரங்கியல் சிந்தனை நான் சொல்கிறது அவங்களுக்கு அந்த இதில் அதோடைய ஓரத்து தாக்கங்கள் என்ன, அவங்க வயசு பிரிச்சிடுறது, பாட்டியே கிச்சன் ஓரத்தில் உள்ள ஒரு பெட்டில் வச்சுக்கிறது, பாட்டனார ரூமுக்கு ஓரத்தில் உள்ள ஒரு ப்ரேயர் ரூம் மாதிரி ஒன்றைங்க அதில் வச்சுக்கிறது. சரியா, இவ்வளோ தான். இப்போ என்னடா மாஷாலா நல்லா கடிச்சு பாரு, பெட்டு கூட நான் ஒழுங்கான குவாலிட்டியான ஒரு பெட்டாக பார்த்து தான் வச்சுக்கிறேன். வீல் சேர், இந்த வீல் சேரில் இவருக்கு பெருமை வீல் சேரில் எது, நான் எடுத்த வீல் சேரில் பெருமதி இருக்குது, அது அப்படிப்பட்ட வீல் சேர். உண்ட பெருமை ஃபுல்லாக பணத்தில் தானே நிற்கிது, உண்ட பெருமை ஃபுல்லாக அவருக்கு என்ன செஞ்சாருன்றதுல தான் அவனோட பெருமை ஃபுல்லாக நிற்கும். அதெல்லாம் ஒரு புள்ள பேசவே கூடாது, அதெல்லாம் 0 தூக்கி வீசிட்டு என்ன செய்யணும் இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ மனிதனை மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வரலாம், ஆனால் அதெல்லாம் கேவலமாக நினைக்கணும். வணங்கிட்டா, இதான் நம்ம பேசுகிற பேச்சுண்டு பிரிச்சிடுறது. நீ என்ன செய்யணும், உனக்கு அவர்கள் இடம் இல்லை, உனக்கு 2 பேரும் ஒரு இடத்துல வைக்கல, அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அது பாயிண்ட் வேறு. ஆனால் உன்னோட பிள்ளைக்கு தனி ரூமு, சரியா, அவங்களுக்கு பிங்க் கலர் பெட், இவங்களுக்கு ப்ளூ கலர் பெட், யாருக்கு, மகனுக்கு மகளுக்கு, அப்படி வச்சுக்கிறாங்களா. ஏதாவது ஒரு ஆள் சொல்கிறாரு, சேர்க்க வேண்டியவங்கள பிரிக்க வேண்டியவங்கள சேர்த்திக்கிறாங்க, பிள்ளைகளை பிரித்து தூங்க போடுங்கன்ற, அவங்கள சேர்த்து தூங்க போடுறது, அவங்க சேர்ந்து தூங்கணும். யார், பாட்டனார் பாட்டி தாய் வந்து சேர்ந்து தூங்கணும், அவங்கள பிரித்து விட்றது. பிரித்து விட்டுறேன்னா இல்லை, அவங்க தான் கொஞ்சம் பிரிஞ்சு போகணும், நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த கலாச்சார வகையிலேயே அவங்க பிரிஞ்சிடுறாங்க சில பாட்டிமார்கள். சரியா, பிரிஞ்சிடுறாங்கடா வெக்க, அது எந்த டைமில் என்ன அங்கெல்லாம் தூக்கிட்டு, அதெல்லாம் நல்லா இல்லை, முறையில் பிள்ளையெல்லாம் வளர்ந்துருக்குது, பேரம்பேத்தியெல்லாம் வளர்ந்துருக்குது, அதெல்லாம் சொல்லி இது எப்படி இருக்குன்னா, அவன் இப்போ ஆனால் வளர்ந்து அவன் சினிமா ஹராமான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு ஓகே. ஹலாலாக கணவன் மனைவி போல வாழக்கூடிய அந்த ஒரு தர்பியா பயிற்சி கிடைக்கக்கூடிய தோற்றத்தை பார்க்குறது ஓகே இல்லை, அவர் நல்ல ஒரு வடிவத்தை பார்க்க. அப்போது அவங்க என்ன பார்க்கணும்னா, என் அப்பாவும் பாட்டியும் இறுதி வரை காலம் ஒரே ரூமில் தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஆறுதல் இருக்கும், சச்சரவு இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு பகுதி சம்மந்தப்படுது, அது இந்த தர்பியாவெல்லாம் தாண்டி இன்னொரு பகுதி சம்மந்தப்படுது. என்னென்னா, அவங்களோட பயோஸ் இது, அவங்களோட பயோ சேர்ந்துக்கிறேன்னா அதுவே ஒரு பிரச்சனை தான். ஏண்டா, இந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், திருமணம் நம்ம முன்னுரை என்ன, குடும்ப வாழ்க்கையில் ஏன் திருமணம் முடிக்கிறோம், வயசாகிட்டு என்ன செய்கிறோம், திருமணம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் கொஞ்சம் காலத்தில் வந்து என்ன, இவர் ஏடிஎம், ஹவுஸ்மேட், இதுதான் திருமணத்திட இலக்காக விளங்கிக்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு பொம்பளை புள்ள பெற்ற உடனே ரிஸ்க்கு சம்மந்தப்படுது. என்ன, பிள்ளைக்கு சேர்க்கணும், என்ன சேர்க்கணும், அந்த பிள்ளையை கொடுக்கறதுக்காக என்ன செய்யணும், சேர்க்கணும், அப்படி கொடுக்குறண்டே வந்துட்டேன். நமக்கும் பேச்சில் என்ன வருது, பிள்ளையை கொடுத்துடுறது, விளங்கிட்டா, பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தல் இல்லை, ஆம்பளையே திருமணம் முடித்து கொடுத்தல், பிள்ளையை கொடுத்தல், விளங்கிட்டா, அந்த மாதிரி ஆகி இப்போ அந்த சிந்தனையில் வந்ததுனால பிள்ளைக்கு வயசாகிட்டோன்னே இவங்க பிரிஞ்சிடுறது. வயசுக்கு வந்த பிள்ளைக்கிறான், நான் நீங்கள் எப்படி கணவன் மனைவியாக வாழ்கிறது, நீங்கள் ஏடிஎம்மாக இருக்கீங்க, நான் ஹவுஸ் மேட் ஆகிக்கிறேன், சரியா, எந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருது, அது மாறிடுது. அப்போ அவங்க அதிலேயே பிரிஞ்சதுனால தண்ட உணர்வுகளை தண்ட சிந்தனைகள் எல்லாம் அடக்கி அவங்க பழக்கப்பட்டுடுறாங்க. அதால் ஏற்படுற பலகீனங்கள் 50 வயதுக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கைன்ற தலைப்பு நான் அதுக்கு பேசியிருந்தேன். அப்போது இந்த பாதிப்புகளெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்கிறது ஏற்பட்டால், கணவன் மனைவி புரிந்துணர்வில் அதை திருப்பி நம்ம அதை சொல்லுவோம், சரியா, அது எந்த பாதிக்கும் 50 வயசுக்கு பின்னால் என்னால் பாதிக்க மாட்டேன், இந்த நிலைமைக்கு ஆயிடுறாங்க. இப்போ இவங்களே மகனே பெட்டு போட்டு கொடுத்து இப்படி நீங்கள் இருங்கன்றாலும் இவன் இப்படி பேத்துட்டா, இவனோட சிந்தனை ஏன் இப்படி போகுது அப்படி இவன் கேட்குறான். ஏன்னா இந்த பயோ அப்படி தான் வேலை செய்யுது. இந்த பாட்டனும் பாட்டியும் கேட்குற லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் ஒத்துமையாக இருக்கு. ஆனால் அது தந்தை உள்ளூரை வந்து அதை ஏற்றுக்கொண்டாலும் தாய் ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன ரெடி இல்லாமல் இருக்கிறாங்க. தாய் தண்ட மகளோட சார்ந்து அவங்களோட பிள்ளைகளோட சார்ந்து தூங்குறது தான் கூடுதலாக என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. மார்க்க பணி உள்ள வீடுகளை தவிர அவங்க உண்டாக இருக்கணும் என்றது, அதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஆறுதல்கள், புரிந்துணர்வு, அந்த விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் தான். இவங்க எப்போ அதை திருப்பி உணர்றாங்கன்னா மௌத்துக்கு பிறகு தான். கணவன், அதாவது பாட்டன் மௌத்தாகினானே பாட்டி உணர்றான்.
அவங்க கணவன் மனைவி உணர்றாங்க, இவங்க மௌத்தா நான் உணர். ஏண்டா அந்த இடத்த நிரப்பவே இயலாது. பாட்டன் மௌத்தாகிட்டாங்கன்னு வைங்களேன், பாட்டியோட வாழ்க்கை தனிமை தான். ஏண்டா அவர் மீது உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள அதாவது பிறந்த நாளே அவங்க பிள்ளைகள் அப்படியே கண்டு வளர்ந்து அப்படியே தனி ஒரு அங்கமாக போயிடுவாங்க. நான் ஒரு சுமையாக இருக்கிறேன் என்றது ஆள் மனதில் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். அந்த பதிவு வேதனையை கொண்டு வந்துக்கிட்டே தர நம்மளை நிரூபித்து கொண்டே இருப்போம். நல்ல குடும்பங்களை நிரூபிச்சுட்டு இருப்போம். ட்ரிப் போகிறீங்களா அப்படின்ட்டு அம்மா வரமாட்டான், அவங்களுக்கு இயலாது, அவங்களுக்கு வரத்துக்கு உள்ளத்துக்கு ஒரு ஆசை இருந்தாலும் இவன் வரையலான்றான். அப்புறம் அவங்கள்ட்ட அம்மா நீங்கள் வர உங்களுக்கு எப்படி வரையலாது தானே அப்படின்னு சொல்கிறது. இல்லைம்மா நான் வரலாம்மா, நான் பிள்ளைகளை பார்த்துட்டு இந்த வீட்டை பார்த்துக்கிறேன், இந்த வீட அப்படி வச்சுட்டு நம்ம போகிறத நீ போய்ட்டு வாங்க அப்படின்றது. இழுத்து உரிமையோடு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு உள்ள ஏற்படுற மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்கிறதில்லை, உணர்றதே இல்லை. அந்த பகுதியை வந்து நம்ம உணர்றதுமே இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் இல்லாமல் இந்த ட்ரிப் போக மாட்டோம் என்றது அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அப்படி ஒரு இது செய்கிறது. அப்படியே ட்ரிப் கூட்டிகிட்டு போயிட்டாலும் சரி, ஆரம்ப லெவல் சரின்னு கொண்டு ரூமில் போட்டுறது. ட்ரிப்பில் ஏறிங்க அப்படி நாங்கள் போயிட்டு வரோன்னு அவங்கள ரூமில் போட்டுறது. சிரமம் சுமை, அவங்கள சுமந்துட்டு திடீர்னு சிரமம், அந்த சரியான ஒரு ஃபன் கிடைக்கிது இல்லை அப்படின்னு என்னது, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கெல்லாம் வந்துடுறோம். இதெல்லாம் என்ன, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் இப்படி தான் நடத்தப்படுவோம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதனால் அந்த இந்த பகுதி வந்து அவர்களுக்கு அதை நாம் சொல்ல வேண்டாம், பொருளாதார ரீதியான பங்கில் ஒரு பகுதி, சிந்தனா ரீதியான பங்குலே நம்ம செய்யணுன்றதையும் சொன்னேன். இதுக்கு பிரச்சனை அவங்களும் தான் நின்றேன். அவங்களோட சிந்தனை போக்கும் என்ன செய்யுது, பிரச்சனையாக இருக்குதுண்டா. நம்ம பிள்ளைகளை எப்படி மாற்றிடணும், இப்பயே மாற்றிடணும். பிள்ளைகளை இப்பயே சில விஷயங்களை ஓப்பனாக பேசி நம்ம என்ன செஞ்சிடணும், பழக்கிடணும். இப்போயே நம்ம இதாக்கிறோம், நம்மளோட ஃபேமிலிக்கும் சொல்லி வச்சிடணும். இதுதான் நம்மளோட நிலைமை. நம்மளோட பிள்ளைகளால் நம்மளோட குடும்ப வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது. எந்த குடும்பம் ஒன்று சொல்கிறதுனால என்ன, நீ பேரம் பேத்தி பிள்ளைகள் வந்து ஒதுங்கி இவங்களையே கல்யாணம் முடிச்சாச்சு, பிள்ளைக்கு அதை கொடுத்துருவோம், இதை கொடுத்துருவோம், வாசல் எனக்கு அந்த ஒரு மூலையில் ஒரு பெட்டை போட்டு தந்துரு, பிரச்சனை இல்லை, எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம். அப்படி இப்படின்னு இவன் ஒரு தியாகியாக என்ன செஞ்சிடறான், மாறிடுறான். அது சொத்தை எழுதிடுறாள். சொத்து நமக்கு நம்மளோட சொத்து நம்மளோட பிள்ளைகளுக்கு தானே அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு என்ன சொத்து. இது இஸ்லாத்தில் விரும்பத்தக்கதே அல்ல. நீ வாழும் வரைக்கும் ஒரு சொத்து உன்னோட இருக்கும், ஒரு பகுதி என்னோட எழுதிடு. ஆனால் முழு சொத்தில் உனக்கு வெளியே போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நாளைக்கு அவனுக்கு ஒரு நிர்பந்தம் வந்த உடனேயே நாங்கள் வாப்பாவோமோ நாங்கள் தானே பார்க்க போகிறோம் அப்படி என்று சொல்லி வித்துடுறான். சில பெற்றோர்கள் நம்ம கண்டிக்கிறோம், எங்களோட உமா பாப்பா நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், மனைவி வரணும், ஒரு திருமணம் முடிச்சு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோன்னு சொன்னால் இப்போ நைட்டு ஃபுல்லாக இருமலும் ஆஸ்துமாவும் மூச்செடுக்க எல்லாம் வைக்கிறாங்க. மகளையும் எழுப்ப இயலாது, மகனையும் எழுப்ப இயலாது, மனைவியும் இல்லை. மனைவி பார்க்குற மாதிரி வருமா? பக்கத்தில் இருந்து ஒரு மனைவி ஒரு ஆண் பார்க்குற மாதிரி யார் பார்த்துக்கலாம்? தாய் இருந்தால் சில வேலை பார்த்துக்கலாம். தாய் இவன் விட மாட்டா கஷ்டப்படுறதுக்கு. அப்போ ஒரு மனைவி தான் என்ன செய்வா, பார்த்துக்கொள்வா. நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் காணலை நிறைய குடும்பத்தில். அவங்கள காண்றதுக்கு இல்லை, நீங்கள் பார்த்துக்கணும்னு எப்படி பார்த்துக்கணும்னு வீடியோ கால்லையா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிழையை நினைக்கிறேன். அவங்க கூட தேவை, அவங்க கூட இஸ்லாம் சொல்கிற மாதிரி என்ன செஞ்சுருங்க, நிறைவேற்றி வச்சு அந்த சிஸ்டத்தை செஞ்சிங்கன்னா அவங்க நிம்மதியாக என்ன செய்வாங்க, கடைசி நிலைமையில நிம்மதியாக மௌத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும். ஸோ லைஃப் ஸ்டைல் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, இதை பாதிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல நம்ம விடுற பிழை வந்து குடும்பத்தில் எல்லா இடத்தையும் பாதிக்கும் என்றது தான் இப்போ நான் சொன்ன 7-8 விஷயங்கள். இது நம்ம மாறணும். என்னோட குடும்ப இஷ்டர்கள் இதெல்லாம் மாறி குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இது பயிற்சி கொடுத்து பாட்டன் பாட்டி என்றது யார், அவர்கள் நான் யார் என்று சொல்கிறத சொல்லிட்டேன். உச்ச கட்டத்தில் அவங்க இந்த இடத்துல உள்ளவர்கள் அப்படின்றத நம்ம வைக்கணும். அவங்களும் சில கடமைகள் இருக்குது. பிள்ளைகளோடு அவங்க தர்பியா செய்கிற டைமில் வசதியான தண்ட மகனுக்கான ஒரு இது அல்லது மூத்த மகனுக்கான ஒரு விதமான நடவடிக்கை அவசியம் கருதினாலே தவிர இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது. அவங்க ஒரு சிறந்த ஒரு மாலிமாக இருந்துடணும், ஒரு ஆசிரியராக இருந்துடணும். அவங்க அந்த பிரிவுகள் என்ன செஞ்சிடக்கூடாது, காட்டிடக்கூடாது. வேறுபாடுகள் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, காட்டிடக்கூடாது. இந்த வேறுபாடுகள் காட்டுதல் என்ன செஞ்சிடும்டா, சில பிள்ளைகளுக்கு பாட்டனாரோட வெறுப்பு வந்துடும். நம்ம வாழ்க்கையிலே பல இடத்துல நம்ம கண்டிப்போம். சில பிள்ளைகள் வந்தோடனே அணைச்சி நெருக்கமாக என்ன செஞ்சுக்கொள்வாங்க, வச்சுக்கொள்வாங்க. சில பிள்ளைகள் வந்து விரட்டிடுவாங்க, ரூமில் இருந்து வந்துடாது அப்படி இப்படி. அவங்களும் சில டைமில் பிள்ளைகளோட எரிச்சல் பட்டுடுறாங்க. என்ன, சில பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு சிறுசிறுத்த தரமாக என்ன செய்யும் இருக்கும், சில பிள்ளைகள் அமைதியாக இருக்கும். இந்த பிள்ளையை நெருக்காமல் அந்த பிள்ளை என்ன செஞ்சிடுறது, நெருக்கிறது. அதனால் இவன் இன்னும் கொஞ்சம் நக்கல் அடிக்கிற பிள்ளையாகவே வளருவான். பாட்டனாரை ஒரு கிண்டல் பண்ணுற பிள்ளையாக அவர் அது வெறுப்பாகவே வளர்ந்துருவாங்க. அப்போ ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்கும் அவனுக்கு இது பாட்டனண்டு இது வாப்பாண்டல விளக்கத்தெல்லாம் அவனுக்கு இல்லை. இப்படி ஒதுக்கி வளரக்கூடிய தன்மைகள் என்ன செய்யுது இருக்குது. அவனுக்கு தெரியாமல் இவனுக்கு கொடுக்குற, இவனுக்கு தெரியாமல் என்ன செய்யுது அவனுக்கு. இந்த வேலைகளை சொல்கிற பாட்டனாரும் பாட்டி அவங்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை உணரணும். நீங்கள் இந்த குடும்பத்துடைய அச்சாணிகள், அவங்க என்ன அச்சாணிகள். உங்களுடைய இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு மாலையுடைய அந்த பெண்டன் மாதிரி தான் அவங்க.
அது கலண்டுச்சுன்னா மணிகளெல்லாம் எப்படி மாலையிலிருந்து போனால் மாலை இல்லையோ அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு என்ன செய்யும் இந்த குடும்பத்துக்கு இருக்குது. அப்போ அதை நீங்கள் யோசித்து அந்த மாதிரியான வேலைகளை குடும்பத்தில் படித்தவனுக்கு ஒரு கௌரவம், படிக்காதவனுக்கு ஒரு கௌரவம், சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு கௌரவம், சம்பாதிக்காதவனுக்கு ஒரு கௌரவம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7-8 விஷயங்களை நம்ம மனசில் எடுத்தோம்டா இந்த பாட்டன் பாட்டி அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த உறவும் பேரன் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த உறவு முறையும் எவ்வளோ பலமானது, எவ்வளோ சக்தி மிக்கது, இது எவ்வளோ பலன் மிக்கதுன்றதை நம்ம என்ன செய்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக வந்து நம்ம சொத்து விஷயங்களை பார்ப்போம். அதுலேயும் சில தர்பியாவுடைய விஷயங்களும் உண்டு. அதில் சொத்து விஷயத்திலையும் இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த தொடரை நம்ம பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.